Hello everyone, welcome back to our channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 12th ஃபைனல் லெசனான செமிகண்டக்டர் ஓகேவா. செமிகண்டக்டரில் இருக்க PYQ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் எஸ், இந்த லெசன் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலான லெசன். நிறைய பேர் வந்து இது ப்ராப்ளம் சார் எனக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. இது ரொம்பவே தியரிட்டிக்கலான லெசன். அண்ட் தியரிட்டிக்கல் லெசன் சொல்கிறப்போ எங்கேருந்து தான் கேள்வி கேட்பாங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லி வச்சிடுறேன் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கேள்வி வரப்போகுது ஓகேவா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேள்வி இந்த கொஷின் இந்த லெசன் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க் 3 மார்க்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஒன்றுமே படிக்கவே வேண்டாம். ஓகே, நல்லா பாரு, இந்த வேல்யூஸ் பார்த்து வச்சுக்கோ சரியா. திடீர்னு கேட்டாங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, செமிகண்டக்டரில் பியூர் செமிகண்டக்டரில் என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க? அப்போ சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட்லாம் தேவையில்லை. இந்த எனர்ஜி பேண்டு பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் படித்து வச்சுக்கோ, ரொம்பலாம் தேவையில்லை. ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வேலன்ஸ் பேண்ட்னா என்ன, கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன, ஹாஃப் ஃபீல்டு வேலன்ஸ் பேண்ட்னா எப்படி இருக்கும், அப்புறம் இந்த எனர்ஜி கேப். இந்த எனர்ஜி கேப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கேட்பாங்க ஓகேவா. கண்டக்டரில் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் இல்லை டிஸ்டிங்விஷ் செமிகண்டக்டர் கண்டக்டர் இன்சுலேட்டர் பேஸ்ட் ஆன் எனர்ஜி கேப் அப்படின்னா இந்த கேப் எனர்ஜி கேப்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து ஓவர்லேப் எனர்ஜி கேப் இருக்கும் சரியா. அதாவது ரெண்டு எனர்ஜி கேப் இப்படி வேலன்ஸும் கண்டக்ஷன் என்ன இருக்கும், ஓவர்லேப்பாக இருக்கும். செமிகண்டக்டரில் லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் அண்ட் இன்சுலேட்டரில் மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் டைப் ஆஃப் செமிகண்டக்டர், வேறு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. இந்த செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்துக்கோ, நல்லா பாரு. இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் T is equal to 0ல 0 கெல்வின்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். அதே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இதே செமிகண்டக்டர் வந்து கண்டக்டராக பிஹேவ் பண்ணும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கொஷின்ஸ், கார்பன் ஏன் சார் இன்சுலேட்டரான சிலிகான் ஜெர்மனியம் ஏன் செமிகண்டக்டர் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் வந்து என் டைப் செமிகண்டக்டர் எப்போ கிடைக்கும், எந்த டோப் பண்ணால் கிடைக்கும், ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. அர்சனிக், ஆன்டிமனி, ஃபாஸ்பரஸ். அர்சனிக், ஆன்டிமனி, ஃபாஸ்பரஸ், இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இந்த என் டைப்பில் என்ன சார் ஆகும், என் டைப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும். பி டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல் எக்ஸஸாக இருக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள், இண்டியம், போரான், அலுமினி சரியா. அலுமினியம் வந்து அப்படி சொல்லிட்டேன். இங்கே பார்த்தேன்னா அர்சனிக், ஆன்டிமனி, ஃபாஸ்பரஸ் 3 எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா MCQல கேட்பான் இதில் எதை டோப்பானா என் டைப். ஸோ நல்லா பார்த்தேன்னா என் டைப்பில் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பான், 4வது ஒரே ஒரு ஆப்ஷன் இதுலேருந்து இருக்கும். ஓகே, நான் ஏதாச்சும் நிமானிக்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அர்சனிக், ஆன்டிமனி, ஃபாஸ்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டியம், போரான், அலுமினியம். ஓகே, ஸோ என் டைப்பில் பார்த்தோன்னா எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும், பி டைப்பில் ஹோல் எக்ஸஸாக இருக்கும் சரிங்களா. ஸோ என் டைப்பில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும் இன் கம்பேர் டு ஹோல். பி டைப்பில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும் இன் கம்பேர் டு எலக்ட்ரான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா சரியா. Ni square is equal to Ne into NH. இது வச்சு ப்ராப்ளம்ஸ் உங்கள்கிட்ட கேட்கலாம். அடுத்து பாரு, ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன, டோனர் லெவல் எங்கே கிரியேட் ஆகும். டோனர் லெவல் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இங்கே எனர்ஜி கேப் பாரு 0.01 எலக்ட்ரான் வோல்ட். அக்செப்டர் லெவல் எங்கே கிரியேட் ஆகும், வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே. இது எங்கே கிரியேட் ஆகும், கண்டக்ஷன் பேண்டுக்கு கொஞ்சம் கீழே. இந்த எனர்ஜி கேப் என்ன, இதான் சார் எனர்ஜி கேப். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் சிலிக்கன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள்கிட்ட கேட்கலாம் ஓகேவா. இதே ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கான், இதே எக்ஸாக்ட் ப்ராப்ளம் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 2 ப்ராசஸ் தெரியணும். அந்த 2 ப்ராசஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிஃப்யூஷன் சரியா, இன்னொன்று ட்ரிஃப்ட்டு. இந்த டிஃப்யூஷன்னா என்ன, ட்ரிஃப்ட்னா என்ன, ட்ரிஃப்ட் கரண்ட் சரியா. அடுத்து டிஃப்யூஷன் கரண்ட். இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, புரியுதா.
சொன்னல பாரு டிஃப்யூஷன் ஆகிற ஹோல் இங்கேருந்து இங்கே போகுது, பி சைட்லேருந்து என் சைட் போகுது. ட்ரிஃப்ட் ஆகிற ஹோல் அங்கேருந்து இங்கே வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டிஃப்யூஷனு ட்ரிஃப்ட்டும் ஆப்போசிட்டில் நடக்கும். இனிஷியலி பாரு, இனிஷியலி டிஃப்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும், ட்ரிஃப்ட் வந்து கம்மியாக இருக்கும். டிஃப்யூஷன் அதிகம், ஏன்னா நம்ம சேர்க்குறப்ப என்ன ஆகும், நிறைய ஹோல்ஸ் இங்கேருந்து அங்கே போக ட்ரை பண்ணுவோம். அப்போ டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும், ட்ரிஃப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். As the diffusion process continues, the space charge region in the either side of the junction extend ஆகும். நடுவில் அந்த ரீஜன் இருக்குது பற்றியா, என்ன ரீஜன், அந்த ரீஜன் பேர் என்னது, டிப்ளீஷன் ரீஜன் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிஃப்ட் கரண்ட் கம்மியாக இருக்கும், அப்புறம் ட்ரிஃப்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தீஸ் ப்ராசஸ் கண்டினியூ அன்டில் டிஃப்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட். இந்த ப்ராசஸ் எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும், டிஃப்யூஷன் ட்ரிஃப்ட் வச்ச உடனே ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ட்ரிஃப்ட். அடுத்து என்ன ஆகும், டிஃப்யூஷன் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கிரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ட்ரிஃப்ட் அதிகமாகும். சரியா, இதனால் பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. பிஎன் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியமில் வரும், அதாவது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும். அப்போ அங்கே நோ கரண்ட்டு. சரியா, பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணுறப்ப எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள். ஓகேவா, பேரியரோட பேர் பொட்டன்ஷியல் பேரியர். ஃபார்வர்ட் பயஸ் பண்ணால் என்ன ஆகும், ரிவர்ஸ் பயஸ் பண்ணால் என்ன ஆகும். ஸோ ஃபார்வர்ட் பயஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், ஃபார்வர்ட் பயஸ் எப்படி பண்ணோம், ஹையர் பொட்டன்ஷியலை பி சைடும் லோயர் பொட்டன்ஷியலை என் சைடு கனெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த வித் என்ன ஆகும், டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து நல்லா போகும். சரிங்களா, இதே உல்டா பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உல்டாவை பண்ணுறப்ப என்ன ஆகும், ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸில் என்ன ஆகும், டிப்ளீஷன் ரீஜனோட வித்து அதிகமாகும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் கேட்பாங்க உங்கள்கிட்ட, ட்ரா த கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ். ஃபார்வர்ட் பயஸில் இப்படி கூடிக்கிட்டே போகும். ரிவர்ஸ் பயஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரண்ட் எதுவுமே வராது, சடனாக ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறம் கரண்ட் வந்து கொட்டும். இந்த கரண்ட் மில்லி ஆம்பில் இருக்கும், இங்கே மைக்ரோ ஆம்பில் இருக்கும். ஐடியல் கேஸில் ஃபார்வர்ட் பயஸில், சரியா, ஐடியல் கேஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸோட கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு அசியூம் பண்ணுவோம். ரிவர்ஸ் பயஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட்னு அசியூம் பண்ணுவோம். இது ஐடியல் கேஸ். இதனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதனால் தான் நம்மளுக்கு பேசிக்லி இந்த விஷயம் கிடைக்கும், அது பேர் என்னது, ரெக்டிஃபயர் கிடைக்கும். ஸோ நல்லா பாரு, ஜெர்மேனியமோட த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் எவ்வளோ 0.2, சிலிகானுக்கு 0.7. ஸோ நம்ம சிலிகான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாரு 0.7 வந்ததுக்கப்புறம் தான் ஏறுது, ஏன்னா இது ஒரு சிலிகான் டயோடு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். டயக்ராம் போட்டு நீட்டாக சால்வ் பண்ணுங்க. சார் இது ஒரு ப்ரைமரி, இது ஒரு செகண்டரிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ் ஏசியாக மாற்றும். அப்போ ரெக்டிஃபயர்னா என்ன, ஏசிலேருந்து டிசியாக மாற்றணும். ஏசிலேருந்து டிசியாக மாற்றுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், டயோடு யூஸ் பண்ணுறேன். என்ன சார் நடக்கும், இதுதான் என்னோட வேவ். சரியா, இதுதான் என்னோட வேவ் அப்படின்னு சொன்னால் நல்லா பாரு, இதுதான் சார். நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, பாசிட்டிவ் சைக்கிள் இங்கே போகுதா, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆகுது, பாசிட்டிவ் சைக்கிள். சப்போஸ் இதான் கிரவுண்டுன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஸோ இந்த கோடு தான் இங்கே இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே போகிற வோல்டேஜ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ ஹை வோல்டேஜ் போகிறப்ப இது வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாரு, இதுதான் இந்த கோடு. அப்போ வோல்டேஜ் என்ன ஆகுது, இந்த வோல்டேஜ் வந்து நம்மளோட கிரவுண்டை விட கம்மியாக இருக்குது. பேசிக்கலி ரிவர்ஸ் பயஸ், அதான் நான் சொல்ல வரேன். அப்போ நல்லா பாரு, பாசிட்டிவில் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் பயஸ், நெகட்டிவ் வரப்போ ரிவர்ஸ் பயஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் பயஸில் என்ன ஆகும் சார், எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. திரும்பி பாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அப்போ மட்டும்தான் இது கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், இன்புட்டோட ஃப்ரீக்வன்சி 50ன்னு சொன்னால் அவுட்புட்டோட ஃப்ரீக்வன்சி 50. இது ரொம்ப முக்கியம். இது 50 ஹெர்ட்ஸ்னு சொன்னால் அவுட்புட் எவ்வளோ இருக்கும், 50 ஹெர்ட்ஸ்னு இருக்கும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் உல்டாவாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, இந்த ப்ராசஸ் இதில் நல்லா பார்த்தோன்னா நல்லா பாரு, இந்த இடத்துல சர்க்கியூட் டயக்ராம் இருக்குது. இப்போ நல்லா பாரு, இது பாசிட்டிவ், சரியா, இது நெகட்டிவ், இது 0ன்னு வச்சுக்கோ. அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இவன் பெருசாக இருக்கான், அப்போ இவன் ஃபார்வர்ட் பயஸ், அப்போ இவன் ஃபார்வர்ட் பயஸ், அப்போ இவன் ரிவர்ஸ் பயஸ். அடுத்து என்ன ஆகும், இவன் நெகட்டிவ் ஆகிறப்ப இவன் பாசிட்டிவ் ஆயிடறான். புரியுதா, அப்போ இது ஃபார்வர்ட் பயஸ், அது ரிவர்ஸ் பயஸ். அப்போ ஏதாச்சும் ஒரு வேவ் என்ன ஆகும், எப்பயுமே ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும். அதாவது ஒரு டயோடு ஃபஸ்ட்டு D1 ஃபார்வர்ட் பயஸ், அப்போ D1 அவுட்புட் கொடுக்குறான். அடுத்து யார் ஃபார்வர்ட் பயஸில், D2 ஃபார்வர்ட் பயஸில் இருக்கான். அடுத்து திரும்பி D1 ஃபார்வர்ட் பயஸில் இருக்கான், அடுத்து D2. ஸோ அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னு சொன்னால் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இங்கே டபுளாக இருக்கும், 100 ஹெர்ட்ஸாக இருக்கும். எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோன்னா அதோட டபுள் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அவுட்புட்டில்.
ஓகே. ஸோ இது வந்து ரெக்டிஃபயர். சரிங்களா, அவ்வளோதான். அட பாவீங்களா, ஜீனர் டயோடு இல்லையா? ஜீனர் டயோடு அதர் டைப்ஸ் ஆஃப் டயோடு இல்லையா? இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனா? என்னடா ஜீனர் டயோடு அதர் டைப்ஸ் ஆஃப் டயோடே கிடையாது உங்கள் சிலபஸில்? என்னடா புக்கில் ஒன்றுமே இல்லாமல் குப்பையாக போய்கிட்டு இருக்கு இந்த புக்கு. கடைசியில் பார்ப்போம். ஸோ சூப்பரான லெசன். சரியா, மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், பட் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். எனர்ஜி கேப், பேண்ட் கேப், ஆமாப்பா, இல்லவே இல்லை. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். சரி, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? ஸோ நல்லா பாரு, உனக்கு ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுதா? எஸ் சார். ஸோ இதுதான் மெயினாக இருக்குது டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஜெர்மேனியம் இஸ் டோப்ட் அட் ஏஎஸ். அர்சனிக்கோட டோப் பண்ணுறீங்க. அர்சனிக்கோட டோப் பண்ணால் என்ன கிடைக்கும்? என் டைப் செமிகண்டக்டர். கரெக்டாக இல்லையா? என் டைப் செமிகண்டக்டர். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜி லாட்டிஸ் இஸ் டிசார்டட். அப்படிலாம் கிடையாது சார். ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் ஆகாது. த நம்பர் ஆஃப் கண்டக்ஷன் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுமா? எஸ் சார். என் டைப்பில் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என் டைப்புக்கு இது கரெக்ட் ஆன்சர். In n-type semiconductor is obtained by doping. Silicon எதோட டோப் பண்ண சார் n type கிடைக்கும்? பாஸ்பரோட. அலுமினியம், போரான், இண்டியம், இது மூணுமே என்னது? இது எல்லாமே p type கூடியது. சரிங்களா? p typeல என்னென்ன எக்ஸாம்பிள்? அலுமினியம், இண்டியம், போரான். சரியா? n typeல என்ன? பாஸ்பர், அர்சனிக், ஆன்டிமனி. ஆன்டிமனிக்கு SB. PN junction diode is subjected to reverse bias. reverse bias பண்றப்ப என்ன ஆகும்? barrier height decrease ஆகுமா? no. barrier height increase ஆகும். depletion region widen என்ன பெருசாகிறது? இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி. silicon is doped with pentavalent. pentavalentனா என்ன சார் அர்த்தம்? pentavalentனா n type னு அர்த்தம். ஏன்னா பென்டானா 5. அப்ப இது n type semiconductor. n type semiconductor கிரியேட் ஆகுது. energy required to set the additional electron free is about. எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா போதும்? அதாவது இது கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். அப்போ எலக்ட்ரான் ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா போதும்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 0.01 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? Assertion. In a semiconductor, the electron in a conduction band has lesser energy than those of valence band. நல்லா பாருங்க சார், மேலே இருக்கிறது இது கண்டக்ஷன் பேண்ட், கீழே இருக்கிறது வேலன்ஸ் பேண்ட். கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜி வேலன்ஸ் பேண்டை விட அதிகமாக இருக்கும். இவன் தப்பா சொல்கிறான். அப்போ அசர்ஷன் தப்பு. அசர்ஷன் தப்புனா எந்த ஆப்ஷன் சார்? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரியா? ஸோ வேலன்ஸ் பேண்டோட எனர்ஜி எப்பயுமே அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். சாலிட்ஸ், அதாவது கண்டக்டரில் மட்டும்தான் என்ன ஆகும்? கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்ட் வந்து ஓவர்லாப் ஆகும். ஓகே, டோனர் லெவல் இஸ் ஜஸ்ட் அபோவ் த வேலன்ஸ் பேண்ட் கேட்டா இல்ல. இந்த இடத்துல இருக்கிறது பேர் டோனர் லெவல் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறது பேர் அக்செப்டர் லெவல். டோனர் லெவல் எங்க இருக்கும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கும். ஸோ அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு சார். ஓகே, பியூர் சிலிகான் கிறிஸ்டல் ஹேவிங், நல்ல பார், ஒரு சிலிகான் கிறிஸ்டல் இருக்குது, அதுல இவ்வளோ ஆட்டம் வச்சிருக்காங்க. டோப்ட் 1 ppm. 1 ppmனா என்ன? 1 மில்லியன் பார்ட்டிக்கல்ல ஒரே ஒரு பார்ட்டிக்கல்ல மட்டும் தான் நான் டோப் பண்றேன். சரிங்களா? எதை வச்சு டோப் பண்றேன்? ஆன்டிமனி வச்சு நான் டோப் பண்றேன். இஃப் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹோலோட கான்சென்ட்ரேஷன் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். இது ஹோலோட கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? என் டைப்போட கான்சென்ட்ரேஷன் வேணும். என்ன அர்த்தம் சார்? இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு, அதில் என்ன பண்றீங்க? 1 ppm டோப் பண்றீங்க. அப்போ என் டைப்போட கான்சென்ட்ரேஷன் வேணும்னு சொன்னால், சரிங்களா, அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் வேணும்னு நல்லா பாரு. ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு பில்லியன்ல, அதாவது 1 பார்ட்டிக்கல் இருக்கு எதில்? 10⁻6ல. நான் 10⁻6 ஆட்டம் எடுத்தா அதில் ஒரே ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் ஆன்டிமனி இருக்கு. இப்போ நான் டோட்டல் எவ்வளோ ஆட்டம் எடுத்திருக்கேன்? இவ்வளோ ஆட்டம் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா இவ்வளோ ஆட்டம்ல நான் எவ்வளோ டோப் பண்ணியிருக்கேன்? 5 × 22 ஆட்டம்ஸ் டோப் பண்ணியிருக்கேன். ஒரு இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஒரு ஆன்டிமனியில் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இவ்வளோ இருக்குது சார்.
டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எவ்வளோ இருக்குது 4.5 into 10 to the power of 9. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, அவங்க கேட்குறது வந்து சிலிக்கானோட கான்சென்ட்ரேஷன் சொல்லுங்க. அப்போ NI இன்ட்ரென்சிக்கோட கான்சென்ட்ரேஷன் கேட்குறாங்க. NE டைம்ஸ் NH. NEயோட வேல்யூ என்ன 5 into 10 power 22. NHோட வேல்யூ என்ன 4.5 into 10 power 9. நான் இதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் சரியா. 4.5 into 10 power 9 நான் 45 into 10 power 8ன்னு எழுதிக்கிறேன். இந்த 45ங்கிறது ஒன்றுமே கிடையாது, 5 into 9. 5 9s are 45. இப்போ நல்லா பாரு, இது NI ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும், நல்லா பாரு, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, ஒரு 5 காமன் எடுத்துக்கோ. 9ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 ஆயிருமா. இது பாரு, இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் 10 power 30. 10 power 30க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆயிரும் 10 power 15. ஸோ 15 into 10 power 15. 15 எத்தனை ஆப்ஷனில் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்குது சார் சரியா. 1.5 into 10 power 16 புரியுதா. 15 into 10 power 15 தான் 1.5 into 10 power 16 எழுதுறோம். The energy required by an electron to jump a forbidden gap in silicon. ரூம் டெம்பரேச்சரில் சிலிக்கானோட இந்த எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்கும், சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டாக இல்லையா, சிலிக்கானுக்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட் இல்லை 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டா. வோல்டேஜில் தான் அவ்வளோ. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் திஸ். ஓகேவா, இது ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். The energy required by an electron to jump forbidden band in silicon at room temperature. So 1.1 0.7. இது நம்ம கடைசியில் செக் பண்ணணும், இது செக் பண்ண வேண்டும். The resistance of an intrinsic semiconductor decreases with increasing in temperature. சரியா, ஆக்சுவலாக இது கரெக்ட், 1.1 தான் கரெக்ட் சிலிகானுக்கு. ஓகேவா, ஜெர்மானியம்க்கு தான் 0.7. நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு கிரியேட் பண்ணுறப்ப தான் அந்த வோல்டேஜ் 0.7 வோல்ட் வரும். ஓகேவா, 0.7 வோல்ட் எப்போ வரும், நம்ம இந்த டயோடு கிரியேட் பண்ணுறப்ப வரும். ஓகே, the resistance of an intrinsic semiconductor decreases with increase in temperature. டெம்பரேச்சர்னா இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், செமிகண்டக்டரில் என்ன ஆகும், டெம்பரேச்சர்னா இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். கண்டக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இல்லை ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்ன சொல்கிறான், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டிக்ரீசஸ். ஆமாம் சார், கரெக்ட். அசர்ஷன் வந்து கரெக்ட். அசர்ஷன் கரெக்ட்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் ஆன்சரில் வராது. The number of conduction electron as well as hole increase in intrinsic semiconductor as temperature. இதுவும் கரெக்ட். நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் அதிகமாகும். கரெக்டாக இல்லையா. ஸோ இதுவும் கரெக்ட் சார். அப்போ போத் அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோடில் என்ன சார் ஆகும், டிஃப்யூஷன் கரண்ட் கீப்ஸ் இன்க்ரீஸிங்னு கேட்டால் இல்லை. டிஃப்யூஷன் கரண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதிகமாக இருக்கும், அதுக்கு மேலே அது இன்க்ரீஸ் ஆகாது. ட்ரிஃப்ட் கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட்னு கேட்டால் இல்லை, டிஃப்யூஷன் கரண்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட், ட்ரிஃப்ட் கரண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். both diffusion and drift current remain constant. இல்லை, diffusion current remains almost constant, ஆனால் drift current என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வரைக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா. The threshold voltage, இந்த threshold voltage of PN junction diode எவ்வளோ 0.7, இதோட voltage எவ்வளோ 0.7 volt. ஓகேவா. The type of biasing, நல்லா பாரு, இது என்ன டைப் ஆஃப் biasing கொடுத்துருக்கீங்க, ஹையர் பொட்டன்ஷியலில் பி டைப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாசிங் ஆன்சரே இல்லை. ஓகே, இப்போ கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். நல்லா பாரு, நான் 0.5 வோல்ட் கொடுக்குறேன். 0.7 வோல்ட் இவனுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கே தேவை. இது ஒரு டேம் மாதிரி தானே. அப்போ 0.7 வோல்ட் தாண்டி கொடுத்தா தான் இவன் ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துலையும் ஒர்க் ஆக போகிறதே கிடையாது. புரியுதா இல்லையா. சப்போஸ் இந்த கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்ன, ஜீரோன்னு அசியூம் பண்ணி நீ கொஸ்டினை V is equal to IR, அப்போ 0.5 டிவைட் பை 100ன்னு போட்டால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இது எப்போ, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறப்போ. புரியுதா. In N-type semiconductor, number density of electron is greater than number density of hole. N-type semiconductorல பார்த்தீங்கன்னா density of electron என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்டல் ஓவரால் நியூட்ரலிட்டி இருக்குமான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா எவ்வளோ ஹோல்ஸ் இருக்கோ, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆன்டிமனி வச்சு டோப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன் ஆன்டிமனிக்கு சிம்பிள் என்ன, ஆன்டிமனி
ஏஎஸ்ன்னு நினைக்கிறேன். சரியா? இல்லை ஏஎஸ் அர்சனிக், அப்போ நம்ம ஏஎஸ் எடுத்துக்கலாம். ஆன்டிமனிக்கு எஸ்பி வரும். அர்சனிக் எடுக்கிறோன்னு சொன்னால் இந்த அர்சனிக்கில் 4 ஹோல் இங்கே இருக்கும், கரெக்டாக இல்லையா? சரி, 4 எலக்ட்ரான் இங்கே இருக்கும், 5வது எலக்ட்ரான் இங்கே வெளியே இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னால் இதோட ஓவரால் சார்ஜ் என்ன ஆயிரும்? ஏஎஸோட வேல்யூ +1 ஆயிருமா? அப்போ டோட்டலாக பாரு, ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு ஹோல் இல்லை, ஒரு பாசிட்டிவ் அயான் கிரியேட் ஆகும், கரெக்டாக இல்லை? இம்மொபைல் அயான் கிரியேட் ஆகும். அப்போ நியூட்ரலிட்டி கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும் இன் கம்பேர் டு ஹோல். ஸோ அசர்ஷன் கரெக்ட். அசர்ஷன் கரெக்ட்னு சொன்னால் இந்த ஆன்சர் வராது. The charge of electron donated by donor atom is just equal and opposite to that of ionized donor. ஸோ நல்லா எவ்வளோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறோம்னோ அவ்வளோ டோனர் ஆட்டம் கிரியேட் ஆகும். ஸோ டோனர் ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால் அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அண்ட் அசர்ஷன் ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. For the forward biasing of PN junction diode, which of the following statement is not true? Forward biasing நடக்குது சார். பொட்டென்ஷியல் வேறு டிக்ரீஸ் ஆகுமா? இது கரெக்ட் சார். மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன் அக்கர் ஆகுமா? இப்போதைக்கு எனக்கு தெரியல சார், அது என்னன்னு பார்ப்போம். வித் ஆஃப் டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆகுமா? வித் ஆஃப் த டிப்ளீஷன் லேயர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்கரெக்ட். அப்போ எனக்கு மிச்சம் என்ன தெரியுது? மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன் அக்கர் ஆகும். மைனாரிட்டி சார்ஜ்னா என்ன சார்? அங்கேருந்து சார்ஜ் இங்கே வரும், இங்கேருந்து மைனாரிட்டி கேரியர் அங்கே போகும். ஓகேவா? இதான் என்னது? மைனாரிட்டி சார்ஜ் இன்ஜெக்ஷன். ஃபார்வர்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா டியூ டு டிஃப்யூஷன் ஆஃப் போத் எலக்ட்ரான் அண்ட் ஹோல். ஃபார்வர்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்னாலே இருக்கும், ஹோல்ஸ்னாலே இருக்கும். ஏன்னா பி டைப்லேருந்து ஹோல்ஸ் போகும், என் டைப்லேருந்து எலக்ட்ரான் போகும். ஸோ டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர்னாலையும். At a certain temperature in intrinsic semiconductor, electron and hole concentration is electron and hole concentration சொல்லி இதை கொடுத்துருக்கான். when it is dope, electron and hole concentration ஸ்டார்டிங்கில், அதாவது இன்ட்ரென்சிக்காக இருக்குது. ஓகேவா? இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா NIயோட வேல்யூ இது, NI is equal to இந்த வேல்யூ. when it is dope with trivalent, trivalent என்ன? பி டைப் செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ பி டைப் செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணால் என்னோட கான்சென்ட்ரேஷன் இவ்வளவு. சரிங்களா? அப்போ NEயோட வேல்யூ கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும்? NI² is equal to NE times NH. அப்போ NE வேல்யூ என்ன ஆயிடுச்சு? NI² 1.5 into 1.5 into 10^16 ஸ்கொயர் பண்ணால் 10^32. ஹோலோட கான்சென்ட்ரேஷன்னா 4.5 into 10^22. நல்லா பாரு, கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் தேவையில்லை. 1 time 3 time, கரெக்டா? 3 டேபிளில் இது 0.5 டைம்ஸ். அப்போ 5 கிட்ட ஆன்சர் வரணும். நல்லா பாரு, இந்த ஒரு ஆன்சர், இந்த ஒரு ஆன்சர் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 10 to the power of 10. ஸோ 0.5 into 10^10 இல்லைன்னா 5 into 10^9. புரியுதா? இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். சரி, at 0 Kelvin ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்? இன்ஃபைனைட். ஏன்னா 0 கெல்வினில் ஒரு செமிகண்டக்டர் சரியா இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன? இன்ஃபைனைட்டாக இருக்கும். இதே டெம்பரேச்சர் கூட ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஓகே, ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் 0. இஃப் அ PN ஜங்ஷன் டயோட் இஸ் ரிவர்ஸ் பயஸ் ஆனால் என்ன ஆகும்? பொட்டென்ஷியல் பேரியர் கம்மி ஆகுமா? நோ சார், கூடும். பொட்டென்ஷியல் பேரியர் அன்அஃபெக்டடாக தப்பு சார். பொட்டென்ஷியல் பேரியர் ரைஸ் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் வந்து எதனால இருக்கும்? மைனாரிட்டி கேரியர்னால இருக்கும், மெஜாரிட்டினால. ஃபார்வர்ட் பயஸில் மெஜாரிட்டி, ரிவர்ஸ் பயஸில் மைனாரிட்டி கேரியர். A semiconductor device is connected in series with a battery. ஏதோ ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணுறாங்க பேட்டரி கூட. அம்மீட்டர் என்ன? ரெசிஸ்டன்ஸ். ஓகே சார், சர்க்யூட்டில் அம்மீட்டர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட டிவைஸ் இருக்குது, பேட்டரி இருக்குது. A current flows in the circuit. If the polarity of the battery is reversed, the current is almost 0. அதாவது ஏதோ ஒரு டிவைஸை வச்சுருப்போம் சார். இந்த டிவைஸை நான் கனெக்ட் பண்ணுறேன், சரிங்களா? அந்த டிவைஸை நான் மாற்றி போட்டால் கரண்ட்டே வர மாட்டேங்குது. இப்படி போட்டால் கரண்ட் வருது, இப்படி போட்டால் கரண்ட்டே வரல. அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் என்ன இருக்கும்? PN ஜங்ஷன் டயோட். ஏன்னா PN ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பயஸில் கரண்ட்டை கொடுப்பான், நான் மாற்றி போட்ட ரிவர்ஸ் பயஸில் அவன் கரண்ட்டை கொடுக்க மாட்டான். அப்போ இது என்னது? ஒரு PN ஜங்ஷன் டயோட். ஏன்னா PN ஜங்ஷன் டயோட்னா ஃபார்வர்ட் பயஸில் வந்து கண்டக்டராக பிஹேவ் பண்ணுவான், ரிவர்ஸ் பயஸில் இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ இதுதான் ஆன்சர். இதை தவிர மிச்சம் எதை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி சார், மிச்சம் 3 கேஸ்லையுமே என்ன இருக்கும்? பி டைப் செமிகண்டக்டர் நீங்கள் மாற்றி போட்டால் ஒரு பெரிய இதுவும் இல்லை. அதனால தான் நம்ம அதெல்லாம் படிக்கவே இல்லை. ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஏன்னா அது வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸில் பேட்டரியை நான் மாற்றி போட்டால் எப்படி இருக்கும்? நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுவேன்னா செமிகண்டக்டர் இது டயோடு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செமிகண்டக்டர் சரியா? இங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு கண்டக்டரோட முடிச்சிட்டாங்களா?
the formation of depletion region in PN junction. ஏன் சார் டிப்ளீஷன் ரீஜனில் இந்த பிஎன் ஜங்ஷன் டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகுது? ஏன்னா பிஏயும் எண்ணையும் நான் பக்கத்தில் வைக்கிறப்ப இங்கேருந்து என்ன ஆகும்? டிஃப்யூஷன் நடக்கும். கரெக்டாக இல்லையா? இங்கேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸில் என்ன ஆகும்? சாரி, என் டைப்பில் நிறைய எலக்ட்ரான் என்ன பண்ணுவான்? இங்கே ஹோலை பார்த்தோன்னா அப்படி அட்ராக்ட் ஆகிட்டு வருவோம். அப்போ இங்கேருந்து ஹோல்ஸும் அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடுறாங்க? சேர்றாங்க. ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் போத் எலக்ட்ரான் அண்ட் ஹோல். In an extrinsic semiconductor number density, சரியா? ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்பர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் டென்சிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் கேரியர் இஸ் இவ்வளவு. அப்போ நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் சொல்லிட்டா, எக்ஸ்ட்ரின்சிக்கில் அது என் டைப்பா பி டைப்பானு மென்ஷன் பண்ணல. டென்சிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் என்ன? என்ஐயோட வேல்யூ கொடுத்துட்டான். நம்மள்ட்ட டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கேட்குறான். அப்போ என்இ கேட்குறான். அப்போ இது ஆல்டர்மேட்டிக்லி என்ன? அது என்ஹெச்சாக இருக்கணும். ஏன்னா என்இ இன்டூ என்ஹெச் தான் என்ஐ ஸ்கொயர். அப்போ என்இ கேட்குறாங்க. ni ஸ்கொயர்னா என்ன? 1.2 இன்டூ 1.2 இன்டூ 10^15 வந்து ஸ்கொயர் பண்ணால் 30 டிவைட் பை 4 இன்டூ 10^20. 4 டேபிள் என்ன பாரு? 1 டைம், இது 0.3 டைம். இப்போ 0.3 1.2 மல்டி 3 இன்டூ 1.2 என்ன? 3.6. எத்தனை ஆப்ஷனில் இருக்குது? இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 3.6 ஆக்சுவலாக 0.36 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10^10. அப்போ 0.36 என்ன பண்ணுறேன்? 3.6 மாற்றுறேன். அப்போ 10^9 ஆயிரும். புரியுதா? பீஸ் ஆஃப் காப்பர் அண்ட் சிலிகான் ஆர் இனிஷியலி அட் ரூம் டெம்பரேச்சர். ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. போத் ஆர் ஹீட்டட். அப்படின்னா என்ன? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? காப்பரோட கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுமா? ஏன் சார் காப்பரோட கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா அது ஒரு மெட்டல் கண்டக்டர். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். புரியுதா இல்லையா? இதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். வேறு சிலிகான் என்ன சார்? அது ஒரு செமிகண்டக்டர். செமிகண்டக்டரில் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறையுதுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது காப்பருக்கு டிக்ரீஸ் ஆகும், சிலிகானுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? கண்டக்டிவிட்டி கேட்குறா, ரெசிஸ்டிவிட்டி கேட்டால் இது கரெக்ட். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன? காப்பருக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சிலிகானுக்கு டிக்ரீஸ். அவன் கேட்குறது கண்டக்டிவிட்டி. ஸோ காப்பருக்கு டிக்ரீஸ், சிலிகானுக்கு இன்க்ரீஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார். ஓகே, ஸோ நல்லா இது வரைக்கும் புரிஞ்சா? In the energy band diagram of n-type silicon எடுத்திருக்காங்க. The energy between the bottom of the conduction band and donor level. Actually donor level. ஓகே, நல்லா பாரு, நான் சால்வ் பண்ணுறேன். புரியுதான்னு பாரு. இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஆஃப் n-type silicon. n-type silicon. n-typeனா ஆக்சுவலாக டோனர் லெவல் கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. கரெக்டா? இதுக்கும் கேப் எவ்வளோ? 0.01. கரெக்டா? The gap between the bottom of conduction band EC and donor energy level. இதுக்கும் நடுவில் எவ்வளோ பேண்ட் கேப் இருக்குது? ஸோ இதோட ஆன்சர் என்ன? 0.01 எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோதானே. இங்கே வந்து அக்செப்டர், இது டோனர். ஸோ 0.01 எலக்ட்ரான் வோல்ட். An AC source of voltage is connected in PN junction diode and a load resistor. ஒரே ஒரு PN junction diode யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அவுட்புட் சார்? ஒரே ஒரு PN junction diode யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் half wave rectifier. half wave rectifierனா இந்த அவுட்புட் கரெக்ட். இது half wave rectifier. சரியா? இது என்னது? full wave. When an intrinsic semiconductor is doped with small amount of trivalent, சரியா? trivalent என்ன? p type semiconductor கிடைக்கும். resistance increase ஆகுமா? no. n type create பண்ணாலும் சரி, p type create பண்ணாலும் சரி, resistance increase ஆகாது. ஏன்னா நம்ம நிறைய கண்டக்டிங் சார்ஜ் கேரியர் கொடுக்குறோம். சரி, அதாவது p டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஹோல்ஸ் கொடுக்குறோம், ஃப்ரீ ஹோல்ஸ் கொடுக்குறோம். அது பேசிக்கலி என்ன பண்ண போகுது? கண்டக்ட் பண்ண போகுது. n டைப்பில் நிறைய எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறோம், அதுவும் கண்டக்ட் பண்ண போகுது. அப்போ நிறைய கண்டக்டிங் கேரியர் கொடுக்குறோம். அப்போ சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகாது. இட் பிகம் p டைப் செமிகண்டக்டர். ஆப்வியஸ்லி சார் p டைப் செமிகண்டக்டர் ஆகும், ஏன்னா ட்ரைவேலன்ட் டோப் பண்ணுறீங்க. There will be more free electron than hole. No.
ஏன்னா ட்ரைவேலன்ட்னு சொன்னால் பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். டோபெண்ட் ஆட்டம் பிகம் டோனர் ஆட்டம். டோனர் கிடையாது சார், இது அக்செப்டர். ஏன்னா இவன் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறான். அப்போ ஹோல்ஸில் என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானை அக்செப்ட் தான் பண்ண முடியும். என் டைப்பில் தான் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுவீங்க, இங்கே எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ இது அக்செப்டர் ஆட்டம், டோனர் ஆட்டம் கிடையாது. How does an increase in doping concentration affect the width of the depletion region? நீங்கள் டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்துறீங்க, நிறைய டோப் பண்ணுறீங்க, சரிங்களா? அப்போ வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ், ஏன்னா இது நல்லா கண்டக்ட் பண்ணும், கரெக்டாக இல்லையா? நல்லா கண்டக்ட் பண்ணுதுன்னா வித் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். At equilibrium in a PN junction diode, the net current, PN junction diode ஈக்குலிபிரியமில் இருக்குது சார். அப்போ நெட் கரண்ட் என்ன ஆகும்? நம்ம சொல்லி கொடுத்தோம் 0. ஏன்? ஏன்னா டிஃப்யூஷன் கரண்ட் டு ட்ரிஃப்ட் கரண்ட் ஈக்குவல் ஆயிரும். டியூ டு டிஃப்யூஷன் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர், 0 as diffusion and drift current are equal and opposite. இது கரெக்ட். 0 as no charge carrier cross the junction இல்லை. இது கரெக்ட் ஆன்சர். In a n-type semiconductor, the donor energy level lies. ஒரு n-type semiconductor donor energy level எங்கே சார் இருக்கும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே, கரெக்டாக இல்லையா? சென்டரில் இருக்குமா? இல்லை, ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். இது கரெக்ட். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும், நோ ப்ராப்ளம். சரியா? வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? அக்செப்டர் லெவல். Can a slab of p-type semiconductor be physically joined with another n-type semiconductor for the formation of p-n junction? நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டாமிக் லெவலில் நடக்கிற ஒரு விஷயம், கரெக்டாக இல்லையா? நம்ம பாட்டு இப்படி ரெண்டு இது ஒரு பி டைப் சார், ஓகே, நல்லா பாரு சார், இது ஒரு பி டைப் சார், இது ஒரு என் டைப் சார், அப்படியே வச்சிடுறேன். இது அப்படி வச்சோன்னா இது வந்து ஃபார்மேஷன் ஆகாது, சரிங்களா? நம்ம சும்மா வைக்கிறதுல ஒரு ப்ராசஸ் கிடையாது, ஏன்னா திக்னஸ் வேறு இருக்கும். அட்டாமிக் லெவலில் அவங்க ரெண்டு பேர் என்ன ஆகணும்? ஒன்றா சேரணும். ஸோ நோ, புரியுதா இல்லையா? நோ, இப்படி வச்சா சேராது. ரீசன் என்ன சார்? அட்டாமிக் லெவலில் அவங்க சேரணும், ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு சும்மா ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சா வருமானு கேட்டால் வராது. ஓகே, ஸோ இது பண்ணுறதுக்குன்னு ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, உங்கள் புக்கில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆர் நல்லா பாரு, இது ஒரு கொஸ்டின், இல்லைன்னா இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணு. இன் அ பிஎன் ஜங்ஷன் டயோட் த ஃபார்வர்ட் பயஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லோ as compared to ரிவர்ஸ் பயஸ். ஃபார்வர்ட் பயஸில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் when compared to ரிவர்ஸ் பயஸ். எஸ் சார். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸில் டியூரிங் ஃபார்வர்ட் பயாஸ், சரிங்களா, அதாவது என்னன்னா இது ஒரு பி டைப் செமிகண்டக்டர், இது ஒரு என் டைப் செமிகண்டக்டர், இவங்களுக்கு நடுவில் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகும். நான் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இது பி டைப், இது என் டைப். இங்கேருந்து நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் போய் இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் தள்ளும், கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகும் சார்? இதோட வித்து வந்து கம்மியாகும். ஸோ டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியாகும், ரீஜியன் வித்து டிக்ரீஸ் ஆகும், சரியா? அப்போ வித்து வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக்கலி இவ்வளோண்டு வித்து தானே இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து என்ன ஆகலாம்? ஈஸிலி ட்ராவல் பண்ணலாம். ஈஸிலி ட்ராவல் எலக்ட்ரான் விடு சார்ஜஸ் கேன் ஈஸிலி ட்ராவல் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர். அதே ரிவர்ஸ் பயஸில் என்ன ஆகும்? ஆப்போசிட் மாற்றி போட்டிங்கன்னா டிப்ளீஷன் ரீஜன் வித் இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக இல்லையா? அப்போ எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. The dash is a property of material silicon germanium depends upon the energy gap. எது சார் எனர்ஜி கேப்பை பொறுத்து இருக்கும், சரிங்களா? எது வந்து எனர்ஜி கேப்பை பொறுத்து இருக்கும்? நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், சரியா? இதுக்கு எது கரெக்ட் ஆன்சர் எனக்கு தெரில. ரெசிஸ்டன்ஸ், அந்த எனர்ஜி கேப் கம்மியாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை விட நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொன்னால் இன்னும் நல்ல வார்த்தை அது, சரிங்களா? ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கும்? எனர்ஜி கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி கேப் கம்மியாயிருச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மி. அவன் ரெசிஸ்டிவிட்டியை எதிர்பார்க்குறானா இல்லை கண்டக்டிவிட்டியை பார்க்குறான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்லி கம்மியாக இருக்கும். ஸோ அவன் எதை எதிர்பார்க்குறான்னு எனக்கு தெரியலை. ஓகே, நான் அதனால் ரெண்டுமே எழுதி வச்சிடுறேன். The ability of a junction diode to dash an alternative voltage is based on the fact that it allows current to pass only in forward bias. சரி, பிஎன் ஜங்ஷன் டயோடால் என்ன பண்ண முடியும்?
சரி, எங்களுக்கு ஒன்றே ஒன்றா தெரியும், பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ரெக்டிஃபை பண்ணும். அதுதான் இதுக்கு ஆன்சர். ஏன் சார் ரெக்டிஃபை? ஸோ கொஸ்டின் கேட்கலாம், ஹவு கேன் அ பிஎன் ஜங்ஷன் டயோட் பி யூஸ் டு ரெக்டிஃபை? ஸோ அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் கரண்ட்டை அலோவ் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் கரண்ட்டை அலோவ் பண்ணாது. ஸோ வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னா நிறைய இருக்குது சார், புரியுதா இல்லையா? ஸோ பேசிக் நம்மளோட எல்இடி, ஃபோட்டோசெல் இவங்க எல்லாருமே டைப்ஸ் ஆஃப் டயோடு தான், ஓகேவா? பட் ஃபார்வர்ட் பயசிங்கில் மட்டும்தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அதை வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? ரெக்டிஃபயராக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரெக்டிஃபயராக யூஸ் பண்ணுறோம். How does an increase in doping concentration affect the width of the depletion region? கான்சன்ட்ரேஷன் நிறைய சார்ஜஸை கொட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிரும். புரியுதா இல்லையா? டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படி சார் எழுதுறது? ஆஸ் வி இன்க்ரீஸ் த டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் வி கேன், இல்லைன்னா ஆஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டோபண்ட் இன்க்ரீசஸ், ஓகே, more free charge carriers are injected in the semiconductor. As a result, the width of the, சரியா, the width of the depletion region of the PN junction diode decreases. அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. Draw the output signal. நல்லா பாரு, இதுக்கு அவுட்புட் சிக்னல் கேட்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு சைன் வேவ்னு அசியூம் பண்ணிக்கோ. ஏன் இது ஒரு சைன் வேவ்னு அசியூம் பண்ணிக்கோ. இதுக்கு அவுட்புட் என்ன? நல்லா பாரு, ஃபார்வர்ட் பயாசிங்கா, அப்போ இது அவுட்புட் கிடைக்கும். இங்கே என்ன ஆகுது சார்? ரிவர்ஸ் பயாசிங். அப்போ என் அவுட்புட் எப்படி இருக்கும்? இங்கே 0லேருந்து 5 வோல்ட் வரைக்கும். எப்படி ஒரு சைன் வேவ் அனுப்பினோன்னா அவுட்புட் நம்மளுக்கு இந்த சைன் வேவ் மட்டும் கிடைக்கும், மிச்சம் 2 இடம் 0. அதே மாதிரி தான் இங்கே என்ன, அது சைன் வேவ்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் அனுப்பியிருக்கும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன சார்? இதுதான் அவுட்புட். 0லேருந்து 5 வரைக்கும் தான் அவுட்புட் கிடைக்கும். ஐடென்டிஃபை த செமிகண்டக்டர் டயோட் as shown. இது என்ன டயோட்னு கேட்குறாங்க. இதோட பேர் ஃபோட்டோ டயோட். இதோட பேர் என்னது? ஃபோட்டோ டயோட். ஃபோட்டோ டயோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பயாசிங்கில் ஒர்க் ஆகும், ஜீனோ டயோட் மாதிரியே. அதெல்லாம் உங்கள் புக்லேயே இல்லை. ஹவு டஸ் த எனர்ஜி கேப் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எஃபெக்டிவ்லி சேஞ்சஸ் வென் டோப்ட் வித் அ ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி? நல்லா பாரு, எனர்ஜி கேப் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன ஆகும்? 2 கேஸ்லையுமே டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நல்லா பாரு, பேசிக்லி இது கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். நான் ட்ரைவேலண்ட் வச்சு டோப் பண்ணுறப்ப என்ன ஆகும் சார்? இந்த இடத்துல வந்துடும். அப்போ நல்லா பாரு, இந்த வித் என்ன ஆயிடுச்சு சார்? இந்த கேப் என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. எனர்ஜி கேப் என்ன ஆச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது கேஸில் பாரு, என் டைப் செமி கண்டக்டரில் இங்கினுக்குள்ளே கிடைக்கும். அப்போ அகைன் இந்த கேப் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா இல்லையா? எப்படி எழுதுறது? When an intrinsic semiconductor is doped with trivalent atom, a acceptor level is created just above the valence band. Okay va? As a result, the energy gap between conduction band and valence band is reduced because of the presence of acceptor level. இங்கே வந்து அக்செப்டருக்கு வந்து டோனர் லெவல்னு போட்டு, when an intrinsic semiconductor is doped with n type இல்லைனா pentavalent atom, an energy level, a donor energy level is created just below the இது என்னது? valence conduction band. As a result, the gap which was between the conduction band and valence band is reduced due to the presence of, இது பேர் என்ன? அகைன் பேர் மறந்து போச்சு. due to the presence of, இது என்னது? donor level. இது donor level. ஓகே, சப்போஸ் அ பியூர்ஸ், இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம் சார். இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண கொஷின் தான். ஸோ எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் என்ன வந்துச்சு? 1/10⁶ × 5 × 10 ஆக்சுவலாக +28 வரும், -28 இல்லை. சரிங்களா? ஏன்னா எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻28னா என்ன சார்? இல்லவே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லை. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 10⁻⁻28 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எப்படி சார் சாத்தியம்? 0 எலக்ட்ரான்ஸே நான் வெட்டிக்கிட்டேனா? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது சார்? 0.000000000005 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எப்படி சாத்தியம்? அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெட்டவா முடியும்? முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இதோட ஆன்சர் 5 × 10⁻22. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி 1 மார்க்கில் சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோ. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோடது என்ன? Calculate the concentration of holes and electron given that intrinsic semiconductor value 1.5 × 10⁻16. அப்போ நல்லா என்னோட ஃபார்முலா என்ன? ni² is equal to
Is it doped crystal, p type or n type? நல்லா பாரு, போரான் வச்சு டோப் பண்றோம், போரான் வச்சு டோப் பண்ணா n டைப் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, இதான் எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன். ஆக்சுவலாக போன கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன தடவை இந்த வேல்யூ இருக்குது பார்த்தியா, அது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து அவன் ஹோல்ஸ்க்கு இல்லை எதுக்கோ கொடுத்துருந்தான். போன தடவை இந்த வேல்யூ வந்து இல்லை, அந்த கொஷினும் இந்த கொஷின் டிஃப்ரெண்ட். நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு தடவை பார்த்துருவோமே. ஓகே, ஸோ நம்பர் டிஃப்ரெண்ட். ஓகேவா, இங்கே 4.5 × 10⁻9 இருந்துச்சு. அப்படி 4.5 × 10⁻9 போட்டால் எனக்கு ஆன்சர் இந்த வேல்யூ வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான், கொஸ்டினே அந்த வேல்யூ கொடுத்துட்டு இப்போ ஆன்சர் எனக்கு 4.5 × 10⁻9 வரும். 4.5 × 10⁻9 வரும். இப்போ ni ஸ்கொயரோட வேல்யூ என்ன, n × nh. அப்போ nh என்ன ஆயிடுச்சு, ni ஸ்கொயர் பை ne. ni வேல்யூ என்ன, சரி ni தானே. அப்போ 1.5 × 10⁻16 × 10⁻16 கரெக்டா. 10⁻16 × 10⁻16 10⁻32 நான் டேரெக்டாக எழுதிட்டேன். டிவைட் பை ne, இதோட வேல்யூ என்ன. இப்போ நல்லா பார், இது இதோட கேன்சல் பண்ண 0.3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனால் 0.45 × 10⁻10. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 4.5 × 10⁻9. சரியா? ஸோ இது 2 மார்க் கொஸ்டினால எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் எழுதணும், ஹோலோட கான்சென்ட்ரேஷன் எழுதணும். அப்புறம் இது என்ன டைப்னா n டைப், ஏன்னா போரான் வச்சு டோப் பண்ணுறோம். ஓகே, ஸோ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வச்சுன்னா, போன கொஸ்டினில் NHோட வேல்யூ கொடுத்துட்டு ni கேட்டான். இப்போ என்ன பண்ணுறான், ni வேல்யூ கொடுத்துட்டு NH கேட்குறான். How is the width of the depletion layer of the PN junction diode affected when it is forward bias? Forward biasல என்ன ஆகும் சார், ரெடியூஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? ரிவர்ஸ் biasல என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். Explain the property of PN junction which makes it suitable for rectifying. ஏன் சார் இது ரெக்டிஃபைங்க்கு நீ சூட்டபிள் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி, இந்த PN junction டயோடில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் கரண்ட் கண்டக்ட் ஆகும், ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் கண்டக்ட் ஆகாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஹாஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ், இது எல்லாத்துக்குமே நான் சொல்யூஷனோட வந்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேணால் இந்த புக்கில் படிச்சுக்கலாம், இல்லைன்னா இங்கனுக்குள்ள சொல்யூஷன் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நான் ஒரு தடவை என்ன பண்ணுறேன், நம்ம சால்வ் பண்ண 1 மார்க் எல்லாத்தோட சொல்யூஷன் நான் ஒரு தடவை பார்த்துறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆப்ஷன் பி கரெக்டு, அடுத்து சி கரெக்டு. வெயிட் பண்ணி, இதில் இப்படி பார்த்தா தெரியுமா. 3வது கொஷினுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு, 4வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்டு. 5வது கொஷினுக்கு ஆப்ஷன் டி கரெக்டு. ஓகே சார். 6வது கொஷினுக்கு 1.5 × 10⁻16 கரெக்டு. 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்டு. சரியா? ஸோ இங்கே செக்கில் ஒன்றுமே இல்லை, கரெக்டு தான். சரிங்களா? நான் என்னென்னா சிலிக்கான் டயோடு இருந்தால் தான் 0.7 வோல்ட். நான் ஒன்று காமிச்சிடுறேன். சொன்னல பாரு, ஜெர்மேனியம் டயோடுக்கு 0.2 வோல்ட், சிலிகான் டயோடாக இருந்தால் 0.7 வோல்ட். ஆனால் டயோடு இல்லாமல் இந்த சும்மா இன்ட்ரென்சிக் செமி கண்டக்டர் இருக்குது பார்த்தியா, அதுக்கு வேல்யூ வந்து இங்கனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நல்லா பாரு, இங்கே பாரு 0.27 வோல்ட் ஃபார் ஜெர்மேனியம், 1.1 ஃபார் சிலிகான்.
ஸோ அவங்க இதுதான் கேட்டாங்க சரியா. ஸோ அதனால் எனக்கு ஒரு செகண்ட் டவுட் இருந்துச்சு 0.7 இல்லை இது வந்துட்டு. ஸோ டயோடு தானே கேட்குறாங்க. ஸோ டயோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கரெக்டு. இங்கே செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஓகே 7th கொஷின் முடிஞ்சு. 8th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டா? ஆமாம் சார். 9th ஆப்ஷன் டி கரெக்டா? ஆமாம் சார். 10th ஆப்ஷன் ஏ, 11th ஆப்ஷன் ஏ, 12th ஆப்ஷன் சி, 13th ஆப்ஷன் சி, 14th ஆப்ஷன் டி, ஓகே 15th ஆப்ஷன் சி, 16th ஆப்ஷன் டி, 17th ஆப்ஷன் பி, 18th ஆப்ஷன் சி, ஓகே 19th ஆப்ஷன் டி, 20th ஆப்ஷன் வந்து அவங்க என்ன போட்டு வச்சுருக்காங்க? பின்னு போட்டு வச்சுருக்கான். In the energy band diagram of n-type silicon, the gap between the bottom of the conduction band, so this is bottom of conduction band, and donor energy level, so donor energy level, bottom of conduction band, donor energy level, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கேப் எவ்வளோ? இதுதான் நம்மளோட கேள்வி. ஆமாவா இல்லையா? இப்போது இது கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? இதில் போய் பார்க்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா 20வது கொஷினை நான் செக்குன்னு போட்டு வச்சிடுறேன் சரியா. ஏன்னா இது வந்து 2023 வந்திருக்கா, நான் எந்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதோட ஆன்சருக்கு போய் நான் செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ 20th கொஸ்டின் செக் பண்ணணும். 21க்கு சியா? ஆமாம் சார். 22க்கு பி, 23க்கு, ஸோ 23க்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இவங்க மொத்தம் ஒரு ஆன்சர் மாதிரி எழுதியிருக்காங்க. இன்க்ரீஸிங் த டோப்பன் கான்சன்ட்ரேஷன். ஸோ நல்லா பாரு இந்த கொஷின், ஹவு டஸ் த இன்க்ரீஸிங் டோப்பன் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? ஸோ எப்படி எழுதுறதுன்னா இன்க்ரீஸிங் த டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் டிக்ரீஸ் த வித் ஆஃப் த ரீஜன் சரியா. வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் ஆன் எய்தர் சைட் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டோப்பன் கான்ஸ்டன்ட். ஸோ வித் எப்படி இருக்குது? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா வித் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா. 24 ஆப்ஷன் சி 0வாக இருக்கும். ஏன்னா டிஃப்யூஷனும் ட்ரிஃப்ட் கரண்ட் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். 25க்கு ஆப்ஷன் பி கரெக்டு. 26க்கு நோ. ஸோ நோன்னு கொடுத்துட்டு அவங்க ரீசன் சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபிகேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கோ. நோ பிகாஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் போத் கிறிஸ்டல் ஹேவ் சம் ரஃப்னஸ். ரெண்டு சர்ஃபேஸ்லேயே ரஃப்னஸ் இருக்கும். அண்ட் கான்டாக்ட் அட் அட்டாமிக் லெவல் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி சும்மா பக்கத்தில் வச்சிங்கன்னா அட்டாமிக் லெவலில் அவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க சரிங்களா. இல்லைனா ஸ்மால், ஓகே இல்லைனா அது இன்னொரு கொஸ்டினோடது ஓகேவா. ஸோ இதுக்கு இவ்வளோ தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறா? ஸ்மால் இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் ஷோ லார்ஜ் இன்க்ரீஸ் இன் கரண்ட். ஃபார்வர்ட் பயாஸ்னா கொஞ்சோண்டு வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணால் நிறைய கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா வோல்டேஜ் பை கரண்ட். அப்போ கொஞ்சோண்டு வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணால் நிறைய கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஏன்னா வோல்டேஜ் வந்து கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணுற, ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? ரொம்ப கரண்ட் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. அப்போ கரண்ட் நிறைய போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உல்ட்டாவா அங்கே போகிறப்ப நான் நிறையா வோல்டேஜே சேஞ்ச் பண்ணாலும் கரண்ட்லேயே சேஞ்ச் இல்லை. ஸோ கரண்ட் சேஞ்ச் கம்மி, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 26 முடிஞ்சு. ஓகே, இது 27க்கு வந்து கண்டக்டிவிட்டி அவங்க ஆன்சர் எதிர்பார்த்தாங்க. நம்ம கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி ரெண்டுமே சொல்லியிருக்கோம். இதுக்கு ரெக்டிஃபை ஓகேவா. ஸோ த எபிலிட்டி ஆஃப் ஜங்ஷன் டயோட் டு ரெக்டிஃபை. ஓகே, how does the increase in dopant concentration? 29க்கு ஆன்சர் என்ன? சேம் as question 23ன்னு சொல்லிட்டான். question 23 என்ன சார்? டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் 23யா? ஆமாம் சார், டிக்ரீஸ் ஆகும். ஸோ சேம் கொஷினே ரிப்பீட் ஆயிடுச்சா? இதுக்கு அவுட்புட் என்ன? 5 volt மட்டும். கரெக்டு தான். இது வந்து ஃபோட்டோ டயோடு. when an intrinsic semiconductor is doped with pentavalent n டைப் கிரியேட் ஆகும். ஸோ n டைப்னா கீழே இந்த இடத்துல ஒரு எனர்ஜி லெவல் கிரியேட் ஆயிருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா when an intrinsic semiconductor பேசிக்கலி அவன் என்ன ஆகும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கானே தவிர இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு சொல்ல.
when an intrinsic semiconductor doped with pentavalent atom, new energy level is created just below the conduction level. So conduction level create ஆகுது. அதனால என்ன ஆகும்? How does the energy gap எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்கல்ல. எனர்ஜி கேப் சேஞ்ச் ஆகுங்கிறது பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அகெயின் இதை நான் செக் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபிசிக்ஸ் வாலோட ஆன்சர் கீழேருந்து. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அஃபிஷியல் ஆன்சர் கீழேருந்து செக் பண்ணலாம். ஏன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீழ் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டினுக்கு நான் போய் செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே அவைலபிள் ஆச்சு, அதனால் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 33க்கு ஆன்சர் வந்து 4.5 × 10⁹. அதுக்கு அடுத்துலேருந்து பார்த்தோன்னா நான் வந்து ஃபிசிக்ஸ் வாலோட ஆன்சர் கீ ஒன்று காமிச்சிடுறேன். நல்லா பாரு, வித்தவுட் த டிப்ளீஷன் ரேஜர் என்ன ஆகும், ஃபார்வர்ட் பைஸில் ரெடியூஸ் ஆகும், ரிவர்ஸ் பைஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சார் ரெடியூஸ் ஆகுது? ஏன்னா நம்ம ரெண்டு சைட்லேருந்து வோல்டேஜ் கொடுக்குறப்ப எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் என்ன ஆகுறாங்க, புஷ் ஆகுறாங்க. அப்போ டிப்ளீஷன் ரேஜர் குறையும். ரிவர்ஸ் பைஸில் என்ன ஆயிடுறான், எக்ஸ்ட்ரீம்க்கு அட்ராக்ட் ஆயிடும், அதனால் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ப்ராப்பர்ட்டி, ஃபார்வர்ட் பைஸில் வந்து இவன் கண்டக்ட் பண்ண மாட்டான், ஃபார்வர்ட் பைஸில் மட்டும் கண்டக்ட் பண்ணுவோம், ரிவர்ஸ் பைஸில் கண்டக்ட் பண்ண மாட்டான். அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டர் என்ன சார் சொல்கிறது, ஹாஃப் வேவில் ஒரே ஒரு டயோடு இருக்கும், ஃபுல் வேவில் 2 டயோடு இருக்கும். ஹாஃப் வேவ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஃபுல் வேவ் யூஸ் பண்ணோம் நம்ம சிங்கிள் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் சென்டர் டேப், சிங்கிள் டேப் இல்லை சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ரிப்பல் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் இப்படி இருக்கும். ஆனால் இங்கே அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஃப்ரீக்வன்சி, இன்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கோ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி அவ்வளோ இருக்கும். இங்கே இன்புட் ஃப்ரீக்வன்சி எஃப்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி 2f. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் சொன்னால் நீ வந்து 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். நான் காட்ட போகிற மெட்டீரியலில் பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட் இருக்கும். நீ அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் கீ அவைலபிளாக இருக்குது உனக்கு. நல்லா பாரு, அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஈச் சைடர் புஷ்ட். ஸோ 2 சைடு என்ன ஆகுறாங்க, மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இங்கே டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியாகுது. பட் த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அக்ராஸ் த ஜங்ஷன் அப்போசிட் பை பொட்டன்ஷியல் வேறு. அதனால் பொட்டன்ஷியல் பீரியட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நீ இவ்வளோ எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ 2 சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் புஷ் ஆகுறாங்க. புஷ் ஆகுறதுனால என்ன ஆகுது, டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியாகுது. ரிவர்ஸ் பயஸில் என்ன ஆகுது, ரிவர்ஸ் பயஸில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேருந்து இருக்க சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகி தூரமாக போயிடலாம். அப்போ நடுவில் வித் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது எழுதுனா போதும். இல்லை அந்த மெட்டீரியலுக்கு ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி, பிஎன் ஜங்ஷன் செமிகண்டக்டர் தட் கேன் யூஸ் டு ரெக்டிஃபை ஆல்டர்னேட். ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நல்லா பாரு, த ஜங்ஷன் diode ability to correct alternating voltage can be used. This accomplished through the use of rectification. It exhibit high resistance. So நீ இப்படி எழுதினாலும் ஓகே தான், சரியா? It exhibit higher resistance when reversed bias and lower resistance when forward bias. Forward biasல வந்து resistance கம்மியாக இருக்கும். என்ன சொல்லலாம், it conducts only during forward bias and doesn't conduct any current during reverse bias அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே, அது உன் புக்கில் இருக்கும். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபிசிக்ஸ் வால என்ன ஆன்சர் கொடுக்குறான், இல்லை அபியஞ்சல் என்ன ஆன்சர் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. புக்கில் என்ன இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு மார்க் இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ புக்கில் இருக்க வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் டயோடில். நல்லா பாரு, ஸோ இங்கே பாரு, ஃப்ரம் த VI characteristics of junction diode we see that it allows current only when it is forward biasing. சரியா, ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் கரண்ட் அலோவ் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இஃப் an alternating voltage is applied across the diode, the current flows only in the part of the cycle and diode is forward bias. This property is used for rectification. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசாமல் நீங்கள் இது சொல்கிறது பெட்டர். ஓகே, அது சொன்னாலும் ஓகே, படித்த வாத்தியார் மார்க் தருவாங்க. ஓகேவா, அடுத்து பாரு, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ். half wave rectifier convert only half of the AC into DC. full wave என்ன பண்ணும், 2 சைக்கிளுமே கன்வெர்ட் பண்ணும். இதோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். இதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இதோட ரிப்பல் என்னவா இருக்கும், அதிகம். நான் அதை சொன்னேன், சரியா? இந்த கிராஃப் வரைஞ்சிட்டு சொன்னேன், ரிப்பல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் சார், ஏன்னா ரொம்ப சேஞ்ச் இருக்குது சார். ஒரு இடத்துல 0, ஒரு இடத்துல காசு, ஒரு இடத்துல 0, ஒரு இடத்துல காசு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பல் கம்மியாக இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நேராக கிடைக்கும். இங்கே வந்து அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், இங்கே அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இது பார், with the help of circuit diagram explain how the full wave rectifier give output. சரிங்களா,
full wave rectifier எப்படி கொடுக்குது corresponding to both half of the input. Draw energy band diagram for n type and p type semiconductor. ஸோ நான் செகண்ட் பார்ட்டு இங்கே வரைஞ்சிடுறேன், ரிமைனிங் பார்ட்டை அடுத்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். n type semiconductor temperature were greater than 0 அப்படின்னா n typeல இங்கே இருக்குமா, இது n type semiconductor. சரியா, இது கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட், இதோட பேர் டோனர் லெவல். சரியா, அதே மாதிரி இது எவ்வளோ மார்க் கொஸ்டின் அதை பார்க்கணும். இதுக்கு 1 மார்க்னா அதுக்கு 2 மார்க் இருக்கும். இது 5 மார்க் கொஸ்டின் கிடையாது, ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி உனக்கு எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிக்க. அப்போ இது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது 5 மார்க் கொஸ்டின் கிடையாது. அப்போ இது என்ன கொஸ்டின் ஒர்க் முடியும், 3 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின் சிபிஎஸ்சிலே கேட்குறது இல்லை. அப்போ இது கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் சொன்னால் இதுக்கு 1 மார்க் ஆச்சு கொடுத்து தானே ஆகணும். 2 கிராஃப் வரையிங்க, அப்போ 1 மார்க் கண்டிப்பாக இதுக்கு கொடுக்கணும். இது கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட், இங்கனுக்குள்ளே இருக்கிறது அக்செப்டர் லெவல். ஓகேவா, அப்போ இதுக்கு 2 மார்க் சார், 2 மார்க் தான் கேட்குறான். இப்போது நான் உனக்கு காமிக்கிறேன்னு வச்சுக்கோ, அந்த சொல்யூஷன் நான் காட்டுறேன், நீ படித்து வச்சுக்கோ. ஆனால் நீ அவ்வளோ எழுதணுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கு இவங்க எவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க பாரு, இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. நீ ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு இவ்வளோ எழுதணும்னு அவசியம் இருக்கா? இங்கே பாரு, இங்கே வரைக்கும் வந்திருக்குது இல்லை. அப்போ என்ன பண்ணணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு? ஓகேவா, நான் உனக்கு கான்செப்டுக்காக அது நீ ரொம்ப தேட வேணான்னு காமிச்சிட்டேன். ஓகே, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். அப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு டயக்ராம் வரைஞ்சிரு. ஹை வோல்டேஜ் ஏசி வருது சார், நான் லோ வோல்டேஜ் ஏசியாக மாற்றுறேன். இந்த டிவைஸோட பேர் டிரான்ஸ்ஃபார்மர். இது சென்டர் டேப் அடிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது ஒரு டயோடு, இந்த இடத்துல இருக்குது இன்னொரு டயோடு. நான் பொதுவாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் போட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல எடுத்து இப்படி கொண்டு வருவான். இந்த இடத்துல கிரவுண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதுதான் உன்னோட சர்க்கியூட். இப்போ நீ சர்க்கியூட் போட்டால் உனக்கு 1/2 1 மார்க் தரணுமா இல்லையா? தரணும் சார். D1ல போகிற வோல்டேஜ் என்ன நல்லா பாரு, இது பாசிட்டிவ், இது 0, இது நெகட்டிவ். புரியுதா, இது பாசிட்டிவ் 0 நெகட்டிவ். அப்போ இங்கே பாசிட்டிவ் சைக்கிள் போகுதா, இங்கே என்ன சைக்கிள் வருது, நெகட்டிவ் சைக்கிள் வருது. அடுத்து பாரு, இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இது நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நெகட்டிவ் சைக்கிள், இங்கே பாசிட்டிவ் சைக்கிள். அடுத்து பாரு, மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். அப்போ நம்ம இன்புட் வேவ் சரி, அந்த டயோடுக்கு போகிற இன்புட் வேவ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து D1க்கு போகிற வேவ், இது D2 டயோடுக்கு போகிற வேவ். இப்போ நம்ம அவுட்புட் கேட்குறாங்க. இப்போ அவுட்புட் எழுதுறப்ப தான் நம்ம சொல்ல போகிறோம். டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள், நல்ல பாரு எவ்வளோ சொல்கிறேன்னு பாருங்க. டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் D1 is forward biased and D2 is reversed bias. We know the property of diode that it conducts the current only during forward bias. As a result, D1 conducts and D2 doesn't conduct. அப்போ அவுட்புட் எப்படி வருது, இந்த மாதிரி வருது. ஏன்னா D1 வந்து forward bias, D2 reverse bias ஆயிடுச்சு. During the next half of the cycle, D2 is in forward bias and D1 is in reverse bias. As a result, D2 conducts and D1 doesn't conduct. So, a current in a voltage is obtained only due to D2. So, இது வந்து D1 நால, இது D2 நால. This process continues. D1, D2, D1, D2, and an output voltage as shown in the diagram is obtained. Okay, அவ்வளோ எழுதுனா போதுமானது. உங்கள் புக்கை பார்ப்போம். சும்மா ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணு, ஓகேவா? Two diode gives a positive wave as well as negative half cycle. Hence it is known as full wave. Here P side of the two diodes are connected to. So இதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், எப்படி ஒர்க் ஆகுது சரியா? So the full wave rectifier center tap as shown in the figure. Suppose an input voltage of A with respect to இதுவும் வேணாம். ஸோ அந்த டயோடு ஏபின்னு வச்சுருக்காங்க, நம்ம என்ன வச்சுருக்கோம் இது. ஸோ வேவ் ஃபார்மேட் ஏ, வேவ் ஃபார்மேட் பி.
நம்ம அதுக்கு பதிலாக என்ன வச்சுருக்கோம், டயோடு D1க்கு எப்படி போகுது D2, உனக்கு வேணா ஏங்கிற பாயிண்டில் வேவ் எப்படி வருது, பிங்கிற பாயிண்டில் எப்படி வருது, அதை வச்சுக்கிட்டா போதும். நல்லா பார். ஸோ இந்த மாதிரி எழுதுனா போதும். It is clear that at instant at voltage B being out of force will have negative cycle. So diode D1 என்ன ஆகுது, diode D1 வந்து forward biasing while D2 வந்து reverse biasing and it doesn't conduct. Hence during the positive half cycle we get output, சரிங்களா, output of the voltage across the load RL in the figure. In the course of AC cycle when voltage at A becomes negative, இப்போ A வந்து நெகட்டிவ் ஆகுது, B என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆகுது. This part of the cycle diode D1 வந்து does not conduct and D2 would conduct. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு output கிடைக்குது during negative of the cycle at AC. Thus we get output during both the positive as well as negative cycle. Obviously there is more efficient circuit of getting rectification. இது வேணாம், சரியா, half wave இல்லை full wave விட இது efficient இன்னும் இருக்குது. It is, அதாவது ஹாஃப் வேவை கம்பேர் பண்ணுறப்ப ஃபுல் வேவ் மோர் எஃபிஷியன்ட். அது தேவைப்பட்ட அந்த பாயிண்ட் எழுதிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு யூனி டைரக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். பட் இவ்வளோ எழுதினா போதும், சரியா. ஒர்க்கிங் கேட்குறப்ப இந்த ஒரு பேராகிராஃப் தான் உனக்கு வேணும். இவங்க என்ன கொடுத்து வச்சுருக்காங்க, a full wave rectifier consists of two diode connected in parallel. ஸோ அதுக்கெல்லாம் டயக்ராம் வரைஞ்ச போதும். அதான் எவ்வளோ மார்க் கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. மார்க்கு கம்மினா கம்மியாக எழுது போதும். Okay, during the positive half of the cycle NDA of the secondary winding become positive and NB become negative. நீ இப்படி எழுதினாலும் சரி, இல்லைனா diode D1 is forward bias, D2 is reverse bias. Okay, thus D1 become forward and D2 become reverse. So D1 allows current to flow through it, D2 வந்து allow பண்ண மாட்டான். அப்போ current D1 வழியாக மட்டும் போகிறான். எங்கே, through the load RL. RL வந்து நம்ம வச்சு இங்கே வரைஞ்சோம் பற்றியா, இந்த load RL. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நடக்குது. டியூரிங் நெகட்டிவ் ஹை சைக்கிள்னு போட்டு இந்த இது. ஓகே, ஸோ இதான் நம்மளுக்கு அவுட்புட். ஸோ என்ன கேட்குறான் அதை ரொம்ப முக்கியமாக பாருங்க. ஸோ போத் ஹாஃப் ஆஃப் த ஏசி சைக்கிளே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு எழுதி முடிச்சா போதும். ஜஸ்டிஃபை த ஃபாலோயிங் கிவிங் ரீசன். பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து டேமேஜ் ஆயிரும் ஸ்ட்ராங் கரண்ட் போனால். ஆகும் சார். நல்லா பாரு, கரண்ட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா, கரண்ட்டு அதிகமாக போச்சுன்னா ஹீட்டு அதிகமாக க்ரியேட் ஆகும். கரெக்டாக இல்லையா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்னும் குறையும். அப்போ கரண்ட் இன்னும் கூடும். ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இன்னும் கரண்ட் கூடிச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் ஹீட் க்ரியேட் ஆகும். இன்னும் ஹீட் இது அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் இன்னும், ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கம்மியாகும், கரண்ட் இன்னும் அதிகமாகும். கரண்ட் அதிகமாச்சுன்னா இன்னும் ஹீட் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்னும் குறையும். அப்போ என்ன ஆயிடும்னா இந்த டிவைஸை டேமேஜாக போயிடும். இதான் நடக்கும். இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆடட் இன் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். ஏன் சார் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறாங்க? நான் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறப்ப அதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டின்னு சொல்லி ரெசிஸ்டிவிட்டி எழுதிட்டேன். கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ சிக்மா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம டோப்பிங் பண்ணுறோம். ஓகே, briefly explain how the diffusion and drift current contribute to the formation of potential barrier. Again நம்ம இது புக்கிலே போயிடுவோம். ஒன்றே இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கான்சன்ட்ரேஷன் கேப் இருக்கும். அதனால் டிஃப்யூஷன் கரண்ட் போகும். ட்ரிஃப்ட்னா என்ன, அங்கேருந்து மைனாரிட்டி சார்ஜ் வரும், அதான் ட்ரிஃப்ட் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஆன்சர் பார்த்துருவோம். நல்லா பாரு, இவ்வளோ எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ராங் கரண்ட் டேமேஜ் பிஎன் ஜங்ஷன் டயோட் பிகாஸ் increasing semiconductor temperature as more power passes through it and some of the energy is converted to heat. Obviously sir, current அதிகமாக போச்சுன்னா heat create ஆகும். The semiconductor then conduct more current. சரியா? கரண்ட் அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்போ இன்னும் கரண்ட் அதிகமாகும். இப்போ இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் குறையும், அப்போ கரண்ட் அதிகமாகும். இதனால் அந்த செமிகண்டக்டர் என்ன ஆகும், டெஸ்ட்ராய் ஆகும். If some impurity is added to intrinsic semiconductor, it will increase the concentration. ஸோ கான்சென்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஓகே, இப்போ நல்லா பாரு, ட்ரிஃப்ட்னா என்ன, டிஃப்யூஷன்னா என்ன. ஸோ டயோட் பிஎன் ஜங்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட்.
ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு இல்லையா? இங்கே இருக்குது பிஎன் ஜங்ஷன் டயோடு ஃபார்மேஷன். நல்லா பாரு, ஒரு தின் பி டைப் சிலிகான், சரியா? பி டைப் சிலிகான் இல்லை பி டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பென்டாவலண்ட் ஆட் பண்ணுறோம். பென்டாவலண்ட் ஆட் பண்ண என்ன ஆகும்? என் டைப் செமிகண்டக்டராக மாறும். இது பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் நம்மள்கிட்ட பேச போகிறதே இல்லை. ஓகே, அதே மாதிரி நான் என் டைப் இன்க்ளூட் பண்ணால் என் டைப் ஆகும். இதில் ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று என்ன? டிஃப்யூஷன், இன்னொன்று ட்ரிஃப்ட். பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஃபார்மேஷன் ஆகிறப்ப ரெண்டு முக்கியமான ப்ராசஸ், டிஃப்யூஷன், ட்ரிஃப்ட். இது நிறைய கொஸ்டினில் கேட்குறாங்க. we know that n type semiconductorல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது when compared to hole. அதே மாதிரி p டைப்ல பார்த்தீங்கன்னா ஹோலோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது when compared to electron. During the formation of p-n junction diode and due to concentration gradient, என்ன கான்சென்ட்ரேஷன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நிறைய இருக்குது. அதாவது பி டைப் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம பொதுவாக வரைகிறப்ப எப்போயும் பி சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பியும், ரைட் ஹேண்ட் சைடில் என் சைடு வச்சுருப்போம். இப்போ பி சைடில் எது அதிகமாக இருக்குது? ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது. என் சைடில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன? கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னால, சரியா? ஹோல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம், ஹோல்ஸ் என்ன ஆகுறான்? இங்கே இருக்கிற ஹோல்ஸ் இங்கே போகிறான். ஹோல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் பி டு என். ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரான் என்ன ஆகிற? எலக்ட்ரான் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ என்லேருந்து பிக்கு எலக்ட்ரான்ஸ் வராங்க. இந்த ப்ராசஸோட பேர் தான் என்னது? டிஃப்யூஷன். ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன் மூவ் ஆகுறது பேர் தான் என்னது? டிஃப்யூஷன். ஓகே, when an electron diffuse from n to p, it leave behind an ionized donor. அதாவது இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வரும். ஒரு n டைப், ஃபார் எக்ஸாம்பிள் அர்சனிக்னு வச்சுக்கோயே. இந்த அர்சனிக்கில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ், ஈக்குவல் அமௌண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போகிறான். அப்போ இங்கே என்ன ஆகுது? பாசிட்டிவ் அயான் கிரியேட் ஆகுறான். கரெக்டாக இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, when an electron diffuse from n to p, it leave behind an ionized donor. These ionized donor பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் இது இம்மொபைலாக இருக்கும். இதால் நகர முடியாது. as it is bound to the surrounding. as the electron continues to diffuse from n to p, a layer of positive, அந்த சைடு ஒரு பாசிட்டிவ், n சைடில் என்ன கிரியேட் ஆகுது? ஒரு பாசிட்டிவ் இம்மொபைல் அயன் கிரியேட் ஆகுறாங்க. இந்த சைடு என்ன கிரியேட் ஆகுறாங்க? ஒரு நெகட்டிவ் இம்மொபைல் அயன் கிரியேட் ஆகுறாங்க. சிமிலர்லி ஹோல் என்ன ஆகுது? ஹோல் வந்து பிலேருந்து என்னுக்கு மூவ் ஆகுது. இதனால் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் அயன் கிரியேட் ஆகுது. புரியுதா? as the hole continues to diffuse, a layer of negative charge இங்கே கிரியேட் ஆகுது on the p side. the space charge region on either of the junction is called depletion region. so இந்த இடத்துல நகராத சார்ஜ் இருக்கு பற்றி இவங்க கிரியேட் பண்ணுற ரீஜன் தான் என்னது? depletion region. ஓகேவா? the thickness of the depletion region of the order பார்த்தீங்கன்னா 1/10 மைக்ரோமீட்டராக இருக்கும் due to the positive. ஓகே சார், இது blah 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 blah. இப்போ நடுவில் என்ன கிரியேட் ஆகுது? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால இங்கே நடுவில் என்ன கிரியேட் ஆகுது? ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுது. புரியுதா? நல்லா பாரு, எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே டிஃப்யூஸ் ஆகுறான். ஆனால் இங்கேருந்து மைனாரிட்டி சார்ஜ் எலக்ட்ரான் என்ன ஆகுறான்? அங்கே ட்ரிஃப்ட் ஆகுறான். புரியுதா இல்லையா? டிஃப்யூஷன் எப்படி சார்? இங்கே இருக்கிற ஹோல்ஸ், இங்கே ஹோல்ஸ் நிறைய இருக்குது. அப்போ இங்கேருந்து ஹோல்ஸ் அந்த சைடு போகிறான். இது டிஃப்யூஷன். மைனாரிட்டி சார்ஜ் ஹோல்ஸ் என்ன ஆகுறான்? இந்த நெகட்டிவை பார்த்து இங்கிட்டு வரான். அது பேர் ட்ரிஃப்ட்டு. ஓகேவா? டியூ டு த பாசிட்டிவ் ஸ்பேஸ். ஓகே சார். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் ஃபீல்டு, நடுவில் ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால எலக்ட்ரான் அண்ட் பி சைடு, பி சைடில் ஏதாச்சும் எலக்ட்ரான் இருந்தால், பி சைடில் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான் இருந்தால், சரியா, மூவ்ஸ் டு என் சைடு. பி சைடில் இருக்க எலக்ட்ரான் என் சைடு மூவ் பண்ணுறான். ஏன் சார்? ஏன்னா அந்த எலக்ட்ரானுக்கு இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் தெரியுது. அப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போகிறான். இதோட பேர் தான் ட்ரிஃப்ட்டு. ஓகே, அதே மாதிரி என் சைடில் வந்து மைனாரிட்டி சார்ஜான ஹோல் என்ன ஆகுறான்? இங்கிட்டு வரான். the motion of charge carrier due to the electric field, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால மூவ் ஆகிறதா என்னது? ட்ரிஃப்ட் சார். இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனிஷியலி டிஃப்யூஷன் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ட்ரிஃப்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் போக போக என்ன ஆகும் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிறப்ப ட்ரிஃப்ட் கரண்ட் அதிகமான, ட்ரிஃப்ட் வந்து பேசிக்கலி எதனால்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு டிஃப்யூஷன் என்ன, ட்ரிஃப்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீ ரொம்ப சிம்பிளாக எழுது. 3 மார்க் கொஷின்னா ஒரு 4-5 பாயிண்ட் எழுதிக்கும். சரியா? 3 பாயிண்ட் சேஃபர் சைடு, 4-5 எழுதிக்கும். டிஃப்யூஷன்னா என்ன? டியூ டு த கான்சென்ட்ரேஷன் இன் பி டைப், பி அண்ட் என், வேர் இன் பி ஹோல் இஸ் மெஜாரிட்டி, இல்லை ஹோல் வந்து எக்ஸஸாக இருக்குது, எண்ணில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. டியூ டு த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் வென் பி அண்ட் என் ஆர் கெப்ட் டுகெதர், இல்லைனா பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபார்ம்டு, பிஎன் டயோட் இஸ் ஃபார்ம்டு. Holes from p side moves to n side and electrons from n side moves to p side. Okay va?
Due to this, immobile ions are created. சரியா? பாசிட்டிவ் இம்மொபைல் அயன் எங்கே கிரியேட் ஆகுது? நெகட்டிவ் சைடில் பாசிட்டிவ் இம்மொபைல் அயன் கிரியேட் ஆகுது, பாசிட்டிவ் சைடில் நெகட்டிவ் இம்மொபைல் அயன் கிரியேட் ஆகுது. Due to this immobile ion, an electric field is created. Electric field create ஆகுது. ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? மைனாரிட்டி சார்ஜ் கேரியரை அட்ராக்ட் பண்ணும். மைனாரிட்டி சார்ஜ் என்ன? ஹோலில் வந்து மைனாரிட்டி சார்ஜ் எலக்ட்ரான், என் டைப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது பி டைப்பில் வந்து மைனாரிட்டி வந்து எலக்ட்ரான், என் டைப்பில் வந்து ஹோல் வந்து மைனாரிட்டி. அப்போ ஹோல்ஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகலாம். எங்கே? என் டைப்லேருந்து பி டைப்புக்கு. எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகலாம் பி டைப்லேருந்து என் டைப்புக்கு. இது ட்ரிஃப்ட். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் ஃபீல்டு அதிகமாக ட்ரிஃப்ட் அதிகமாக இருக்கும். என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும், போக 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 ஃபீல்டு அதிகமாக ட்ரிஃப்ட் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட கட்டில் ட்ரிஃப்ட்டும் டிஃப்யூஷன் ஈக்குவல் ஆகிறப்ப இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். அந்த இடத்துல கரண்ட் எதுவுமே போகாது. இப்படி எழுதுனா போதுமானது. ஓகே. ஸோ த பொட்டன்ஷியல் பேரியர் ஆஃப் PN junction formed when the diffusion and current balance each other. ஆக்சுவலாக ட்ரிஃப்ட் கரண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ட்ரிஃப்ட் கரண்ட் அவங்க மென்ஷன் பண்ணல. These happen when the movement of charge carriers across the PN junction creates an electric field. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ. ஓகேவா? அடுத்து என்ன சார்? டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா பியூர் டைப் ஆஃப் செமிகண்டக்டர். இன்ட்ரென்சிக்னா என்னது? பியூர் செமிகண்டக்டர். சரிங்களா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான், ஜெர்மானியம். இது இம்பியூர். ஏன்னா இதில் என்ன இருக்கும்? நம்ம டோப்பிங் பண்ணுவோம். டோப்பிங்கில் என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம என் டைப்புக்கு வந்து ஃபாஸ்பர், அர்சனிக், ஆன்டிமனி. பி டைப்பில் என்ன யூஸ் பண்ணுவோம்? போரான், அலுமினியம், இண்டியம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? டிஃப்ரென்ஷியேட் தானே? டிஃப்ரென்ஷியேட். இங்கே வந்து கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், லெஸ். இங்கே கண்டக்டிவிட்டி மோர். ஏன் சார்? ஏன்னா இங்கே ஃப்ரீ சார்ஜ் லெஸ்ஸு, இங்கே ஃப்ரீ சார்ஜ் மோர். இங்கே நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். என் டைப்பில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஹோல். பி டைப்பில் நம்பர் ஆஃப் ஹோல் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எது சேமாக இருக்கும்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ 3 மார்க் கொஸ்டின்னா 3 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. 3 மார்க் கொஸ்டினுக்கு எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட் எழுதுங்க வாத்தியாரே. வாயா. செமிகண்டக்டர் இந்த பியூர் ஃபார்மில் இருக்கிறதா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம டோப் பண்ணுவோம். இம்பியூரிட்டி நம்ம டோப் பண்ணுவோம். கண்டக்டிவிட்டி லோவாக இருக்கும், கண்டக்டிவிட்டி ஹையாக இருக்கும். இட்ஸ் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதோட கண்டக்டிவிட்டி, இது ஒரு அருமையான பாயிண்ட். ஓகேவா? நேச்சுரலாக டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான். இது பார்த்தோன்னா டோப்பிங் கான்சென்ட்ரேஷனை பொறுத்தும், டெம்பரேச்சரை பொறுத்து ஆஸ் வெல் அஸ் டோப்பிங் கான்சென்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கானா. குவான்டிட்டி ஆஃப் இம்பியூர் டோப்ட், எவ்வளோ டோப் பண்ணுறோமோ அதை பொறுத்து. நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல். அதான் NE இஸ் ஈக்குவல் டு NH. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் ஆர் அன்ஈக்குவல். தீஸ் ஆர் நாட் ப்ராக்டிகலி யூஸ்ட். இது வந்து யூஸே பண்ண மாட்டோம் அவ்வளோ. ஏன் சரினா கண்டக்டிவிட்டி ரொம்ப லோ. இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபெர்மி எனர்ஜி லெவல் லைஸ் இன் த மிடில். ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ அந்த நடுவில் இருக்க லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே போகும். என் டைப் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கும், பி டைப்னா கீழே இருக்கும். அதுதான் இங்கே. ஓகே. ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஃபார் ஸ்டடிங் ஆஃப் VI கேரக்டரிஸ்டிக்ஸ். VI கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறான், அப்புறம் கிராஃப் வரைய சொல்கிறான். டயக்ராம் வரைஞ்சிக்கோ. டயக்ராம் எப்படி வரைவீங்க? VI கேரக்டர், வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நல்லா பாரு, இது ஒரு டயோடு, இது ஃபார்வர்டு பயாஸ். சரியா? இந்த இடத்துல அம்மீட்டர் வச்சுக்கோ. மேலே வச்சா இங்கே வச்சாலும் சரி. இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்டர் வச்சுக்கோ. இது வந்து மில்லி அம்மீட்டர். ஓகே. இந்த டயக்ராம் அப்படியே மாற்றி போட்டுக்கோ. என்ன பண்ணால் போதும்? டயோடு இப்படி மாற்றி போட்டுரு. ஒன்று டயோடு அப்படி மாற்றி போடு, இல்லைன்னா என்ன பண்ணிக்கோ, டயோடை மாற்றி போடுறது பெஸ்ட் மெத்தட். புக்கில் வந்து பேட்டரியை மாற்றி போடுவோம். நான் புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறேன், உனக்கு கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ பேட்டரியோட டெர்மினல் மாற்றி போட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சு, இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆக்கிட்டோம். இங்கே ஒரு வோல்ட் மீட்டர், இது மைக்ரோ மீட்டர். இதுக்கு கிராஃப் கேட்குறாங்க. ட்ரா த கேரக்டரிஸ்டிக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் கேட்குறான். சரியா? இது கேரக்டரிஸ்டிக் கிராஃப்.
இது மில்லி ஆம்பியரில் இருக்குது, இது மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது. இந்த வேல்யூ வந்து 0.7 வோல்ட். சரியா? ஸோ 0.1, 0.2, 0.3 நீயா போட்டுக்கோ. இது வோல்ட்டு, இது வோல்ட். PN junction diode for forward bias, reverse bias. இது வந்து forward bias, இது வந்து reverse bias. Show the plot of VI characteristics of silicon diode. Silicon diode னு சொன்னா இந்த வேல்யூ நீ வச்சுக்கோ, 0.7 வோல்ட். சரிங்களா? இது உங்க புக்கில் அவைலபிளாக இருக்குது. புக்கில் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நல்லா பரிதான். ஓகே, நான் வோல்ட் மீட்டர் டைரக்டாக எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன், இவங்க இப்படி கொஞ்சம் வேரி பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் பார்த்துக்கோ. 0.7 வோல்ட் மென்ஷன் பண்ணோம். இங்கே வந்து 100 வோல்ட் 90 வோல்ட் கிட்ட பிரேக் டவுன் ஆகிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ இது ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங். ஓகே, பிரேக் டவுன் வோல்டேஜ் இங்கே 90 கிட்ட வரும். இங்கே கொஞ்சம் முன்னாடியே பிரேக் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிலிக்கான் மென்ஷன் பண்ணால் நம்ம சிலிக்கானோட வேல்யூ கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? How does the conductivity of intrinsic semiconductor vary with temperature? Temperature vary பண்ணா என்ன சார் ஆகும்? நல்லா பாரு, நான் சொல்றேன். சரியா? As the temperature increases for a intrinsic semiconductor, சரிங்களா? For a intrinsic semiconductor, as the temperature increases, the bond between the electrons, ஏன்னா basically for example silicon, 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 இப்படி ஒரு பாண்ட் இருக்கும். புரியுதா இல்லையா? எனர்ஜி அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிரும். பாண்ட் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. இப்போ பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ டு மூவ். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா பாண்ட் பிட்வீன் த பக்கத்தில் என்ன கன்சிக்யூட்டிவா பக்கத்தில் இருக்கிற சிலிக்கான் டயோடு, சிலிக்கான் ஆட்டமோட, இல்லை சிலிக்கான் சொல்கிறத விட செமிகண்டக்டர், சரியா? இல்லைன்னா ஒரு எலிமெண்ட்டோட இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். ஏன்னா சிலிக்கானாகவும் இருக்கலாம், ஜெர்மேனியமாகவும் இருக்கலாம். அப்போது அதுக்கு நடுவில் இருக்க பாண்ட் என்ன ஆகும் சார்? பாண்ட் பிரேக் ஆகிடும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கிரியேட்டட். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் சார்? தே கண்டக்ட். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப எது கிராஃப் கேட்குறான்? எக்ஸ்பிளைன், ஷோ த வேரியேஷன் இன் அ பிளாட். நல்ல இப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கு கிராஃப் பார்த்தோன்னா இப்படி குறையும் சார். அப்போ கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிக பண்ண கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கிராஃப். ஓகேவா? சொல்யூஷன் இங்கே அவைலபிளாக இருக்கும், நீ பார்த்துக்கோ. ஸோ கேப் பிட்வீன் வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் இது இல்லை. இது எத்தனாவது கொஸ்டின்? 39. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட். இதுதான் இங்கே இருக்கா? Gap between valence and conduction band is small, so small increase in temperature. So temperature increase பண்ணுறப்ப என்ன ஆகும்? டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தெர்மல் எனர்ஜினால இந்த எலக்ட்ரான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ தான் இவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? பட் கிராஃப் இவங்க வரையில. கிராஃப் ஆக்சுவலாக புக்கில் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிராஃப் வரும் உனக்கு. சொன்னல, பட் டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப இங்கே எலக்ட்ரான் என்ன ஆகுறான்? இங்கேருந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுறான். As the temperature increases, சரியா, more thermal energy avail the electron and this electron may break away. சரிங்களா? முன்னாடி வந்து இந்த பாண்டாக இருந்தது இப்போ பிரேக் ஆகிடும். The thermal energy affecting the ionize only a few atoms in the lattice and a vacancy is created. The neighborhood electron from which the free electron has come leave the vacancy. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து கிரியேட் பண்ணணும், அதான் ஹோல். ஸோ இங்கே வரைக்கும் எழுதின போதும். ஆஸ் அ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தெர்மல் எனர்ஜி அதிகமாகும், அப்போ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? கிராஃப் வந்து நான் சொன்ன மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கிராஃப் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட். எக்ஸ்பிளைன் த ரோட் ஆஃப். இதனால பிஎன் ஜங்ஷன் டையோடு எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ டிஃப்யூஷன் கரண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா? ஸோ டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட்டுக்கு இங்கே பார்த்துக்கோங்க. சரியா? The current is usually observed in junction diode or semiconductor device.
drift current. This can be formed in conducting material where current flows from one. ஸோ டிஃப்யூஷன் எப்போ கிரியேட் ஆகும்னா சார்ஜ் அதிகம்னால இங்கேருந்து அங்கே சார்ஜ் அதுவாக ஃப்ளோ ஆகும். அது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ஃப்ளோ ஆகும். அது பேர் தான் டிஃப்யூஷன். ட்ரிஃப்ட்னா என்ன சார்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். ஸோ அது பேர் ட்ரிஃப்ட். டியூ டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். பேசிக்லி கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே கிரியேட் ஆகும். அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர் டிக்ரீசஸ் டியூ டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ். பேசிக்லி இங்கேருந்து சார்ஜ் எல்லாம் போக போக என்ன ஆகும்? கம்மியாகும். த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ரிமைன் கான்ஸ்டன்ட். சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே என்ன ஆகுது? இங்கேருந்து சார்ஜ் எங்கேயோ போகுது. அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜ் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன ஆகும்? ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸ் சேர்ந்து வீணாக போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓகேவா? சொல்யூஷன் இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உனக்கு டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் சொல்லி கொடுத்துட்டேன். With the help of circuit diagram, explain the working of PN junction diode as full wave rectifier. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமா? இன்புட் வேவ், அவுட்புட் வேவ். Draw the characteristics of for obtaining the VI characteristics. PN junction diode VI characteristics பார்த்துட்டோமா? Explain briefly the silent feature of forward biasing, reverse bias. Forward biasing depletion region ஓட width கம்மியாகும், reverse biasing increase ஆகும். இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதினாலே போதுமானது. ஓகே. On the basics of energy band diagram, distinguish between insulator, semiconductor and conductor. Energy band gap வச்சு distinguish பண்ண சொல்றாங்க. இன்சுலேட்டரில் பார்த்தனா கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட். இந்த எனர்ஜி கேப் பார்த்தனா மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? பேண்ட் கேப் இல்லைன்னா ஃபார்பிடன் எனர்ஜி லெவல் மோர் தென் 3 எலக்ட்ரான் இன்சுலேட்டருக்கு. செமி கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப் லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். அதே ஒரு கண்டக்டரை பொறுத்தவரைக்கு பார்த்தனா கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட் கேப்பே இருக்காது, ஓவர்லாப் அடிக்கும். இந்த மாதிரி டயக்ராம் போட்டு சும்மா நீ இதை சொன்னதே திரும்பி எழுது. இட் இஸ் அப்சர்வ் தட் இன் கண்டக்ஷன் பேண்ட் the gap between conduction band and valence band in an insulator is more than 3 electron. இந்த மாதிரி 2 பாயிண்ட் எழுதுனாலே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டயோடோட ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ். ஸோ கண்டக்டர் பார். இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர் வேலன்ஸ் பேண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. கண்டக்ஷன் பேண்ட் வந்து என்ன இருக்கும்? பார்ஷியலி ஃபில்டு. அண்ட் நல்லா பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல கேப்பே இருக்காது. ஸோ என்ன இருக்குது? ஓவர் லேப்பிங் ஆகும். ஓகேவா? இன்சுலேட்டரில் பார். இன் கேஸ் ஆஃப் இன்சுலேட்டர் எல்லா எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபில், கண்டக்ஷன் பேண்ட் கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் இன்சுலேட்டர் த எனர்ஜி கேப் பிட்வீன் த வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கும்? ப்ராக்டிக்கலி எம்டியாக தான் இருக்கும். சரியா? பார்ஷியலி எம்டி எழுதிடாத, ப்ராக்டிக்கலி எம்டின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப என்ன ஆகாது? எலக்ட்ரானால இங்கேருந்து அங்கே போக முடியாது. செமி கண்டக்டரில் இன் கேஸ் ஆஃப் செமி கண்டக்டர் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார்பிடன் எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட் கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ பார்ஷியலி ஃபீல்டு இருக்கும். when an electric field is applied to semiconductor, எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? வேலன்ஸ் பேண்ட்லேருந்து ஈஸியாக எங்கே போயிடும்? கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். ஸோ த கண்டக்டிவிட்டி இன் செமிகண்டக்டர் லைஸ் பிட்வீன் கண்டக்டர் இன்சுலேட்டர். இதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? இன்சுலேட்டர் செமிகண்டக்டருக்கு இன்சுலேட்டர், அதாவது செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? இன்சுலேட்டரை விட அதிகமாக இருக்கும். நல்லா கண்டக்ட் பண்ணும், கண்டக்டரோட கம்மியாக கண்டக்ட் பண்ணும். ஸோ கண்டக்டிவிட்டி ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். ட்ரா த கரண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பைஸ், ரிவர்ஸ் பைஸ். சேம் கொஸ்டின் தான் சார் கேட்பாங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ரா த சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஸ்டடிங் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். பிஎன் ஜங்ஷன் டயோட்ல ஃபார்வர்ட் பைஸ்க்கு, ரிவர்ஸ் பைஸ்க்கு ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். எனர்ஜி கேப் ஃபார் என் டைப் அண்ட் பி டைப் ஆல்ரெடி பார்த்தோமா? என் டைப் அண்ட் பி டைப்புக்கு என் டைப்பில் பார்த்தோன்னா அக்செப்டர் லெவல் மேலே வரும், பி டைப்பில் அக்செப்டர் சாரி என் டைப்பில் டோனர் லெவல் மேலே வரும், பி டைப்பில் அக்செப்டர் லெவல் கீழே வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இதுக்கு அடுத்து வரும், வந்துருச்சு. ஸோ நல்லா இது என் டைப், இது பி டைப். என் டைப்பில் டோனர் லெவல் மேலே இருக்கும், பி டைப்பில் அக்செப்டர் லெவல் கீழே வரும். இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. Write the characteristics of PN junction diode which makes it suitable for rectification. ஏன் சார் இது ரெக்டிஃபயரை யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா டியூரிங் ஃபார்வர்ட் பயாஸ். சரியா? இல்லைனா the characteristics which helps a PN junction diode to be used as rectifier is that it conducts during forward bias and it does not conduct any current during reverse bias. இல்லைனா என்ன சொல்லலாம்? இவங்க கொடுத்த மாதிரி during forward bias the resistance is negligible and during reverse bias the resistance is very high. Okay.
திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக் இல்லைனா கிரேட் ஃபார் கன்வெர்ட்டிங் ஏசி வோல்ட் டு டிசி வோல்ட். அதனால் இது ரெக்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். நல்லா பாரு, இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக் ஆல்ரெடி டிஃபரன்ஸ் பார்த்துட்டோமா? என்ன சொல்கிறான்? ஆல்தோ ஒரு எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோலும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் அது எப்படி சார் நியூட்ரலாக இருக்கும்? அப்போது எவ்வளோ எலக்ட்ரான் கிரியேட் ஆகுதோ, எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோ இம்மொபைல் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். புரியுதா இல்லையா? எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோ இம்மொபைல் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு அர்சனிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அர்சனிக்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஈக்குவல், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்கும். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போகிறப்ப இவன் ஆயிடுறான், பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுறான். அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரான், ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்குன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் ஆட்டம் இருக்குது. புரியுதா இல்லையா? அயன் இருக்குது. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன சார்? -1 +1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நியூட்ரலாக தான் இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன் பற்றி ஃபார்மேஷன் கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல ஃபார்மேஷன் கேட்டாங்கன்னா 2 டேர்ம் முக்கியம், டிஃப்ட் டிஃப்யூஷன். அதை வச்சு எழுது. வாட் இஸ் மென்ட் பை டோப்பிங் ஆஃப் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்? இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் டோப்பிங் என்றால் என்ன? டோப்பிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். சரியா? டோப்பிங்னா என்னது? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் டு அ பியூர் செமிகண்டக்டர். சரியா? why we are adding impurities? We are adding impurities in order to increase the conductivity of the semiconductor. Okay ba? Name the 2 types of atom used for doping. சரியா? டோப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டம் என்ன? ஸோ நல்லா பாரு, சிலிக்கான் இல்லை ஜெர்மனியில் எதை டோப் பண்ணுவோம்? N டைப்பாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்பர், அர்சனிக், ஆன்டிமனி. P டைப்பில் எதை டோப் பண்ணுவோம்? அலுமினியம், போரான், இண்டியம். எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் பேரியர். பொட்டென்ஷியல் பேரியரோட ஃபார்மேஷன் எப்படி ஆகுது? பேசிக்லி பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கேப் இருக்கிறதுனால பி சைடில் இருக்கிற ஹோலும் என் சைடில் இருக்க எலக்ட்ரான் வந்து டிஃப்யூஸ் ஆகிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மொபைல் சார்ஜஸ் கிரியேட் ஆகுது. இந்த இம்மொபைல் சார்ஜஸ் தான் அடுத்த எலக்ட்ரான்ஸை அங்கே தாண்ட விட மாட்டேங்குது. ஸோ இது பேசிக்லி ஒரு பொட்டென்ஷியல் பேரியர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. Draw the energy diagram for a conductor, semiconductor, insulator. Which band determine the electrical conductivity of a solid? எந்த bands determine பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா conduction band determine பண்ணும். How is the electric conductivity of a semiconductor affected with rise in temperature? Temperature அதிகப்படுத்துறப்போ சரிங்களா, கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? சிக்மா என்ன ஆகும்? அதிகமாகும். ஏன்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? Name the extrinsic semiconductor formed when a pure germanium trivalently டோப் பண்ண என்ன கிடைக்கும்? trivalently டோப் பண்ணுறப்ப p டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். pentavalently டோப் பண்ணுறப்ப n டைப் செமிகண்டக்டர். எனர்ஜி பேண்ட் கேப் வரைய சொல்கிறாங்க. எனர்ஜி பேண்ட் கேப் வரைஞ்சிருவீங்களா? p டைப்பில் வந்து இந்த இடத்துல இருக்கும் உனக்கு அக்செப்டர் லெவல், n டைப்பில் டாப்பில் இருக்கும் டோனர் லெவல். ஓகேவா? வாட் இஸ் மென்ட் பை எனர்ஜி பேண்ட் கேப்? எனர்ஜி பேண்ட் கேப் என்றால் என்ன? ஸோ எனர்ஜி பேண்ட் கேப்னா என்னது? இது எல்லாமே நான் உனக்கு 1 ஷாட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். தெளிவாக போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ட்ரா த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார் அ கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர். கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டருக்கு வரைஞ்சிக்கோங்க. 3த்துக்கு கேப் பார்த்து வரைஞ்சிரு. ஆன்சர் த ஃபாலோயிங் கிவிங் ரீசன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து கம்மியாக இருக்குது, ஃபார்வர்ட் பயஸில், ரிவர்ஸ் பயஸில் அதிகமாக இருக்குது. என்ன சார் சொல்லலாம்? ஃபார்வர்ட் பயஸில் கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்தாலே என்ன ஆகும்? சாரி, கொஞ்சோண்டு வோல்டேஜ் கொடுத்தாலே நிறைய கரண்ட் கிடைக்கும். அப்படின்னா என்ன? வோல்டேஜ் நிறைய, கொஞ்சோண்டு வோல்டேஜ் கொடுத்தாலே நிறைய கரண்ட் கிடையாது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா என்ன சொல்லு? ஃபார்வர்ட் பேஸில் வந்து பொட்டன்ஷியல் பேரியர் கம்மியாக இருக்கும், ரிவர்ஸ் பேஸில் பொட்டன்ஷியல் பேரியர் அதிகமாக இருக்கும். டோப்பிங் ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் நெசசரி ஃபார் மேக்கிங் எலக்ட்ரானிக் டிவைஸ். டோப்பிங் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டால் எஸ் சார். டோப்பிங் பண்ணால் தான் என்னால் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ண முடியும்? என்னோட கான்சன்ட்ரேஷன் இல்லை கண்டக்டிவிட்டியை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த டிவைஸ் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுங்கிறது அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். சப்போஸ் நான் அப்படி பண்ணலைன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபோட்டோடயட்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் இன் ரிவர்ஸ் பயஸ். ஸோ ஃபோட்டோடயட்ஸ் இது ரிவர்ஸ் பயஸில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எஸ் சார், ஃபோட்டோடயட் ரிவர்ஸ் பயஸில் ஆப்ரேட் ஆகும். அது இப்போ உங்கள் சிலபஸில் இல்லை. நேம் த டிவைஸ் விச் கன்வெர்ட் ஏசி வோல்டேஜ் இன்டு டிசி வோல்டேஜ். எந்த டிவைஸ் சார் ஏசியை டிசியை மாற்றும்? டயோடு மாற்றும். சரியா? ரைட் த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் த டிவைஸ். என்ன பிரின்சிபலில் அது ஒர்க் ஆகுது? ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது. இதுதான் அந்த பிரின்சிபல்.
டிஃபைன் பேரியர் பொட்டென்ஷியல். பேரியர் பொட்டென்ஷியல்னா என்ன? பேசிக்கலி ஒரு பி டைப்புக்கும் என் டைப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பொட்டென்ஷியல் இருக்கும். அந்த பொட்டென்ஷியல் தான் என்ன பண்ணுது, இங்கே இருக்கிற ஹோல்ஸை அங்கே போக விட மாட்டேங்குது, அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை இங்கே வர விட மாட்டேங்குது. இதோட பேர் தான் barrier potential. Why does the thickness of the depletion region in the PN junction diode vary with increase in reverse bias? Reverse bias அப்போ ஏன் சார் இந்த வித் இன்க்ரீஸ் ஆகுது? ரிவர்ஸ் பயஸில் நம்ம ஆப்போசிட்டில் வோல்டேஜ் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இங்கிட்ட அட்ராக்ட் ஆயிடுறான், இங்கே இருக்க எலக்ட்ரான்லாம் இங்கிட்ட அட்ராக்ட் ஆயிடுறான். அப்போ நிறைய இம்மொபைல் சார்ஜஸ் இன்னும் கிரியேட் ஆகுது. அப்போ வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து முடிஞ்சா இல்லை இல்லை எங்கேயோ சாப்பிட தாவிட்டோமா நம்ம. இது ஆன்சர் பண்ணிட்டோம், இது முடிச்சிட்டோம். ஓகே. With the help of circuit diagram, explain briefly how a PN junction diode work as half wave. Half wave rectifier எப்படி ஒர்க் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை, டயக்ராம் வர சரியா. டயக்ராமில் 2 டயோடுக்கு பதில் ஒரே ஒரு டயோடு. சரியா. ஸோ டியூரிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் இது வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும், அதனால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். டியூரிங் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் இது ரிவர்ஸ் பயஸ் ஆயிரும், அதனால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. திரும்பி பார்த்தா ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது. அப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கிது. ஓகேவா. டயக்ராம் வரைஞ்சிரு, கிராஃப் வரைஞ்சிரு, கொஞ்சம் வார்த்தை எழுது. கண்டக்ட் பண்ணும், கண்டக்ட் பண்ணாது, கண்டக்ட் பண்ணும், கண்டக்ட் பண்ணாது, அப்படி எழுதி முடிச்சிரு. 2 crystals C1 and C2 made of pure silicon are doped with arsenic and aluminium. Identify the extrinsic. Arsenicல டோப் பண்ணுறது N டைப்பு, அலுமினியமில் டோப் பண்ணுறது P டைப்பு. Why is doping of intrinsic semiconductor necessary? ஏன் சார் நெசசரி? ஏன் நெசசரி அப்படின்னா அப்போ தான் எவ்வளோ கண்டக்ட் பண்ணணும், ஏன்னா நான் தான் டோப் பண்ணுறேன், அப்போ எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் வருது எனக்கு தெரியும். அப்போ டிபெண்டிங் ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த டோப்பிங் we can determine how the டிவைஸ் சரியா will operate under certain voltage. நம்ம ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வச்சோன்னா அது எவ்வளோ கண்டக்ட் பண்ணணும் இல்லை எவ்வளோ கண்டக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து இல்லை, கான்சன்ட்ரேஷன் பொறுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். give the difference between half wave and rectifier full wave. ஆல்ரெடி கொடுத்தாச்சு. draw the circuit diagram for full wave rectifier, experience working and showing output voltage கொடுத்தாச்சு. டிப்ளீஷன் லேயர்னா என்ன, பொட்டென்ஷியல் வேரியர்னா என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டோமா இல்லையா. இல்லைனா உனக்கு மெட்டீரியல் கொடுக்குற அதை வச்சு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. Draw the VI characteristics of PN junction diode. Explain why the current under reverse bias is almost independent. ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட், நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் கொடுங்க, ஆனால் ரிவர்ஸ் பயஸில் என்ன வராது, கரண்ட்டே வராது. ஏன், ஏன்னா ரிவர்ஸ் பயஸில் டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகும், அதிகமாகிக்கிட்டே போகும். அப்போ கரண்ட் எதுவுமே ஃப்ளோவே ஆகாது. அப்போ நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் வச்சாலும் சரி கரண்ட் வந்து என்ன ஆகாது, ஆல்மோஸ்ட் வரவே வராது. Briefly explain how a potential barrier is set up across a PN junction. PN ஜங்ஷனுக்கு அக்ராஸாக பொட்டென்ஷியல் வேரியர் எப்படி வைக்கிறாங்க, டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட். ஸோ அந்த வார்த்தையை வச்சு நீ எழுதுனா போதுமானது. சரியா. சொன்னா ரொம்ப லிமிட்டட் தான் சார், கேள்வி வந்து ரொம்ப லிமிட்டடான கேள்விஸ் தான். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஓகே, 5 மார்க் வரலன்னா 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்ம். Explain the formation of energy band in a crystalline solid. எனர்ஜி பேண்ட் கேட்குறாங்க. எனர்ஜி பேண்ட் எப்படி இருக்கும் ஒரு கிறிஸ்டலைன் சாலிடில். ஸோ பேண்ட் ஃபார்மேஷன் அதை பற்றி நீங்கள் படித்து எழுதிக்கணும். மெட்டலுக்கு எப்படி இருக்கும், செமிகண்டக்டருக்கு எப்படி இருக்கும் அந்த பேண்ட் கேப்பு. வை இஸ் அன் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் டெலிபரேட்லி கன்வெர்டட் இன்டூ எக்ஸ்ட்ரென்சிக். ஏன் சார் பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளால் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா. எவ்வளோ கண்டக்ட் பண்ணணும் எவ்வளோ கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் briefly 2 process occurring in the PN junction region to create a barrier. என்ன ப்ராசஸர், டிஃப்யூஷன் சரியா, ட்ரிஃப்ட். The figure shows a VI characteristics of a silicon diode designed to operate under reverse bias. Identify the semiconductor device. ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், ஜீனர் டயோடாக இருக்கும். என்ன டயோடாக இருக்கும், ஜீனர் டயோடு. அகைன் உங்கள் புக்கில் இல்லை, 10வது குறைக்கு அவன் VZன்னு சொல்லி ஜீனரை மென்ஷன் பண்ணிட்டானே.
draw the circuit diagram to obtain the given characteristics of the device. இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஜீனோ டயோடோட யூஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷனில் இருக்கும். இது அவுட்புட் வோல்டேஜ், இது இன்புட் வோல்டேஜ். ஸோ இவ்வளோ தான் ஜீனோ டயோட். இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கா 65க்கு? சொன்னல பார் ஜீனோ டயோட் சர்க்கியூட் ஃபார் அப்டைனிங் ஃபார்வர்ட் பயர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுவா கேள்வி? Draw the circuit diagram to obtain the given characteristics of this device. ஸோ யூஸ் கேட்டதுக்கு நான் இது சொல்லிட்டேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும், ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா ஜீனோ டயோட்னா ஜெட் சிம்பிள் வரணும், இவன் எஸ் போட்டேன். இது ஸ்காட்கி டயோட்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஜீனோ டயோட் சிம்பிள் போடுவோம். ஸோ ஆக்சுவலாக நான் ஜெட் எப்படி போடுவோம், இப்படி தானே. நான் இவ்வளோ நாள் இந்த சிம்பிள் தான் ஜீனோ டயோடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே இது யூஸ் பண்ணாங்க ஆப்போசிட். அப்போ ஸ்காட்கி டயோடுக்கு சிம்பிள் என்ன? ஸ்காட்கி டயோட்ல ஒரு கொக்கி மாதிரி இருக்குமா? ஓகே, நான் எம்எஸ்சி ஃபுல்லாக படிச்சேன்டா. எம்எஸ்சி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா ஜீனோ டயோட்னா ஜெட்டு, சரி. ஏன்னா ஸ்காட்கி டயோடுக்கு இதே சிம்பிள் தான் யூஸ் ஆச்சு எங்கள் புக்கில், நான் படித்த புக்கில். அப்போ ஜீனோ டயோட் ஜெட்டு, ஸ்காட்கி டயோட்னா எஸ், அதனால் இப்படி போடுவேன். ஓகே, மை லைஃப் வாஸ் அ ஜோக். சரி, நல்லா பாரு. ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கேட்குறாங்க, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஹெல்ப் ஆஃப் த சர்க்யூட் டயக்ராம் பிஎன் ஜங்ஷன் டயோட வச்சு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கேட்குறாங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடு எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் விஐ. ஃபார்வர்ட் பயஸில் என்ன, ரிவர்ஸ் பயஸில் என்ன. ஆன் த பேசிக் ஆஃப் எனர்ஜி பேண்ட் கேப் டிஸ்டிங்கிஷ் இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் அண்ட் கண்டக்டர். இது எல்லாத்தையும் டிஸ்டிங்கிஷ் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடுவியா? எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் தட் மேக் இட் சூட்டபிள் ஃபார் யூசஸ் ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயரை என்ன ஏன் சார் யூஸ் பண்ணுறோம் பிஎன் ஜங்ஷனை? ஏன்னா ஃபார்வர்ட் பயஸில் மட்டும்தான் அது கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் கண்டக்ட் பண்ணாது. வித் த ஹெல்ப் ஆஃப் சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கேட்குறான், சரியா? ஸோ கேட்ட கேள்வியே தான் வருது. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் கிவிங் ரீசன். அடோப்ட் செமி கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலாக இருக்குமா? இருக்கும், சரியே. ஏன்னா எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவ்வளோ அயனைஸ்டு இம்மொபைல் அயனைஸ்டு ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ ஓவரால் என்னவாக இருக்கும்? நியூட்ரலாக இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ஹோல்ஸை விட அதிகமாக இருக்கும். ஆனால் நியூட்ரலாக தான் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஈக்குலிபிரியம் தேர் இஸ் நோ கரண்ட். ஆமாம் சார், கரண்ட் இருக்காது. ஏன் சார் கரண்ட் இருக்காது? ஏன்னா டிஃப்யூஷன் கரண்ட்டு ட்ரிஃப்ட் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்னால அது கேன்சல் அவுட் ஆயிரும். In a diode, the reverse current is practically not dependent. Reverse biasல current வந்து என்ன ஆயிரும்? இண்டிபெண்டன்ட் ஆயிரும். ஆமாம் சார், ஏன் சார் இண்டிபெண்டன்ட் ஆகுது? இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் அப்போ, சரியா? ரிவர்ஸ் பயஸ் அப்போ நான் என்னதான் வோல்டேஜ் கொடுத்தாலும் சரி, சரிங்களா, வோல்டேஜ் கொடுக்க ரிவர்ஸ் பயஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ கரண்ட்டே போகாது. இதுதான் ரீசன், ஓகே? With the help of circuit diagram explain the working of PN junction diode as full wave rectifier. Full wave rectifier எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்குறான்.
ஆன்சர் த ஃபாலோயிங் கிவிங் ரீசன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டையோடு வந்து கம்மியாக இருக்கும், ஃபார்வர்ட் பேஸில் அதிகமாக இருக்கும், ரிவர்ஸ் பேஸில் சொல்லியாச்சு. டோப்பிங் ஆஃப் இன்ட்ரென்சிக் செமி கண்டக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை, ஆமாம் தேவை. ஃபோட்டோ டயோடு வந்து ஆப்ரேட்டட் ரிவர்ஸ் பேஸ், ஆல்ரெடி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். VI characteristics of PN junction diode. Differentiate between threshold voltage and breakdown voltage. So threshold voltage को breakdown voltage के என்ன difference है? Write the property of junction diode which makes it suitable for rectification. Wait பண்ணி இந்த கொஸ்டினுக்கு 73ல B की ஆன்சர் என்ன? ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் தெரியல. இவங்க threshold voltage இது பார்த்துக்கோ. threshold voltage என்ன? forward voltage at which current, சரியா? அதாவது threshold voltageனா இந்த வோல்டேஜ் சார். எந்த வோல்டேஜ் கொடுக்குறப்ப அங்கே கரண்ட் கிடைக்குது, அது பேர் threshold voltage. பிரேக் டவுன் வோல்டேஜ்னா ரிவர்ஸ் பயாஸில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் கிடைக்குது. ஃபார்வர்ட் பயாஸில் கொடுக்குறது threshold, ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்தா பிரேக் டவுன். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அது பேர் threshold voltage. ரிவர்ஸ் பயாஸில் எவ்வளோ கொடுத்தா கரண்ட் வந்து பிரேக் ஆகி வெளியே வருது, அது பேர் ரிவர்ஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ எதனால் சார் டயோடாக யூஸ் பண்ணுறோம்? ஸோ இது சேம் கொஷின் பாரு, எவ்வளோ தடவை அதே கொஷின் கேட்குறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சர்க்யூட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பிஎன் ஜங்ஷன் வந்து சென்டர் டேப் பண்ணி ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். எனர்ஜி பேண்ட் எப்படி இருக்கும், டோனர் லெவல்னா என்ன, அக்செப்டர் லெவல்னா என்ன, ஃபுல் வேவ் ஒர்க்கிங், இன்புட் அவுட்புட் வேவ் ஃபார்ம். ட்ரா த எனர்ஜி பேண்ட், என் டைப்புக்கும் பி டைப்புக்கு எனர்ஜி பேண்ட் கேட்குறாங்க, பண்ணிடுவீங்களா? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எக்ஸ்பிளைன் ஹவு த பொட்டன்ஷியல் பேரியர்ஸ் டெவலப், எப்படி சார் டெவலப் ஆகுது டிஃப்யூஷன் ட்ரிஃப்ட்னால. சர்க்கியூட் வந்து VI கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறான். இது பாரு, இதில் இவ்வளோ விஷயங்கள் போட்டு வச்சுருப்பான். ரெக்டிஃபயர்னு சொல்லிட்டு இது வந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடி. கேஸ் பேஸ்ட் ஸ்டடி வந்து எந்த கொஷின் பேப்பர்லேருந்து வந்திருக்கு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை தாண்டிட்டோமா? தாண்டிட்டோம். இது ரே ஆப்டிக்ஸ் வருது. ஓகே, இந்த கொஸ்டின் இப்போ இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இது கேட்டது வந்து 2024. 2023 வந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடிக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? லென்ஸ் வச்சு கேட்குறான். இந்த இருக்கு பாரு. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாரு, இது கேஸ் பேஸ்ட் ஸ்டடின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருவாங்க. சரியா? இந்த பேராகிராஃப் உட்காந்து நீ படிச்சேன்னா உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஆல்ரெடி படிச்சுட்டு போன ஒரு விஷயமா தான் இருக்கும். இது படித்தா எனக்கு என்னமோ அங்கே ஆன்சர் வந்துருமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரியா? எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கும் அந்த ஆன்சருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை டு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் இஸ். நல்ல பார், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரோட RMS வேல்யூ இவ்வளோ சார். அப்போ நான் சப்போஸ் ஸ்கொயர் வேவ் கொடுத்துருந்தா என்ன ஆகும்? சரியா? ஸ்கொயர் வேவ் கொடுத்துருந்தா என்ன ஆகும்? ஸ்கொயர் வேவ்க்கு அதே தான் வரும். RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், சைன் வேவோட RMS வேல்யூ இவ்வளோனா ஸ்கொயர் வேவோடது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் வேவ்க்கு இதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? ட்ரையாங்கிள் வேவ் வரப்போ தான் உங்களுக்கு அந்த V0/√3 வரும்.
இது எனக்கு எப்படி தெரியுது, நான் எம்எஸ்சியில் படித்ததையா? இது வந்து இங்கே வந்து பேராகிராஃபில் நீ தேடி பார்த்துக்கோ, எங்கேயாச்சும் இந்த ரூட் 2 ரூட் 3 கன்வர்ஷன் கேட்டால் இல்லை. In a full wave rectifier, current in each diode flows for less than half cycle of the input. Current in each of the diode, current எப்போ flow ஆகும்? நல்லா பாரு, half cycle inputல flow ஆகும். Only the positive half of the cycle. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் டி more correct. half cycle of the input கரெக்ட் தான், ஆனால் எந்த half cycle current flow ஆகும்? பாசிட்டிவ் halfல மட்டும்தான் flow ஆகும். ஸோ இதுவா எது கரெக்ட்னு பார்ப்போம். In a full wave rectifier, ஒரு full wave rectifierல both diode வந்து forward bias இல்ல சார், both diode reverse bias. One is forward bias, other is reverse bias. Very good, இதுதான் correct. An alternating voltage of frequency of 50 Hz is applied to half wave. Half waveல நீங்க 50 கொடுத்தீங்கன்னா output 50, full waveல 50 கொடுத்தீங்கன்னா output 100. சரியா? full wave கொடுத்தீங்கன்னா output 100 வரும். இது ஒரு சிக்னல் சார், இந்த சிக்னல் கொடுத்த அவுட்புட் என்ன? நல்லா பாரு, இது மட்டும் வரும் சார், இது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்ப ஆப்ஷன் டி செக் பண்ணலாமா? ஏ டி சி பி டி. ஏ பின்னு கொடுத்துருக்கான், சி பி டி, இது கரெக்ட் தான். இந்த பி மட்டும் half cycle of the input, half of the input cycle. ஆக்சுவலாக எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லா பாரு, half cycle of the input சொல்றத விட only for the positive half cycle of the inputனு சொல்லலாமே. half cycle எது நெகட்டிவ் half cycle கண்டக்ட் பண்ணுமா? கண்டக்ட் பண்ணாதுல்ல. அப்போ டயோட்ல கரண்ட் எப்போ போகும்? only during positive half cycle. என்னைய பொறுத்தவரை இது கரெக்ட். ஆனால் ஆன்சர் கீழே அவங்க என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீ இது. ஆன்சர் கீழே அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஹாஃப் சைக்கிள்னு கொடுத்து வச்சிருக்கான். நீங்க ஒரு தடவை இதை பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின் என்ன? ஒரு கேஸ் பேஸ், பியூர் செமிகண்டக்டர் ஜெர்மானியம் சிலிகான். நல்லா பாரு, ஜெர்மானியம் இஸ் டோப்ட் வித் பென்டாவலண்ட். த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃப்ரீ த வீக்லி பாண்ட். சரியா? அந்த ஃப்ரீயா கிடக்கிற எலக்ட்ரானை நீங்க ஃப்ரீ பண்ணும். அதாவது அந்த எனர்ஜி கேப் எவ்வளோ? எதுக்கு? இதுக்கும் நடுவில். இது வந்து கண்டக்ஷன் பேண்டு, இது வேலன்ஸ் பேண்டு, இது டோனர் லெவல். ஸோ டோனர் லெவலில் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? 0.05 இருக்கும். கரெக்டா? ஆனால் இது ஜெர்மானியம் சொல்ல, ஜெர்மானியம்க்கு நம்மளுக்கு வேல்யூவே தெரியல. பார்ப்போம். த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃப்ரீ த வீக்லி பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த டோபண்ட். இதுவாக தான் இருக்கும், பார்க்கலாம். At the temperature, the number of intrinsic charge ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. It is doped with pentavalent impurity. As a result, the number of holes இவ்வளோ வந்துருச்சு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? நல்லா பாரு, 2 × 10⁻10 × 2 × 10⁻10. ஓகேவா? இதை வந்து எதால டிவைட் பண்ணிடு? 8 × 10⁻3. கொஸ்டின்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கா? The number of hole in it become. பென்டாவலண்ட்ல டோப் பண்ணா ஹோல் கிரியேட் ஆகுதா? வெயிட் பண்ணி, இதோட சொல்யூஷன் நம்ம பார்க்கணும். இது என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட், எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஃப்ரம் P ரீஜன். டிஃப்யூஷன் வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ போத் எலக்ட்ரான் ஹோல் டிஃப்யூஷன் ஃப்ரம் இல்லை சார். எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஃப்ரம் என் ரீஜன். எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகும் என் ரீஜன்லேருந்து. ட்ரிஃப்ட் ஆகிறது தான் பி ரீஜன்லேருந்து. டிஃப்யூஸ் ஆகுது என் ரீஜன்லேருந்து. அண்ட் ஹோல் டிஃப்யூஸ் ஃப்ரம் பி ரீஜன். இது கரெக்ட் சார். இது பாரு, இனிஷியலி டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட். சரியா? ஃபார்மேஷன் என்ன ஆகும்? டிஃப்யூஷன் கரண்ட் லார்ஜாக இருக்கும், ட்ரிஃப்ட் கரண்ட் ஸ்மாலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்ட் ஆன்சர். டிஃப்யூஷன் கரண்ட் ஸ்மாலாக இருக்கும் கிடையாது. போத் த டிஃப்யூஷன் இல்லை சார். ஸ்டார்டிங்கில் இனிஷியலி பார்த்தோன்னா டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும், ட்ரிஃப்ட் கம்மியாக இருக்கும். போக போக என்ன ஆகும்? ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க. ஓகே, இதுக்கு மேலே 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி உனக்கு 5 மார்க் வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதில் பார்த்துக்கோ. இப்போ நம்ம இதோட கொஸ்டினோட சொல்யூஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். இல்லை எனக்கு ஒரு கொஸ்டினில் டவுட் இருக்குது, அந்த கொஸ்டினே தப்பாக டைப் பண்ணியாச்சா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. இது இல்லை, இந்த கொஸ்டின் முடிஞ்சில்ல. இப்போ வேற கொஸ்டினை பற்றி தேடுங்க. முதுகு வலி பெண்ட் எடுக்குது.
இந்த வோல்டேஜ் வச்சு. அப்போ இது இல்லை சார். இது என்னது? ஓகே, பீக் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் இதுவும் இல்லை. இதான் சார். ஓகே, இதான் கொஷின் பேப்பர். இங்கே 10^10 இங்கே 2^3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு சால்வ் பண்ண தெரில, பார்ப்போம். 29. இது வந்து எதோட கொஷின் பேப்பரு? 4வது கொஷின் பேப்பரா? ஆமாம், 4வது கொஷின் பேப்பரோட சொல்யூஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பியா? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 2வது கொஷினுக்கு ஆப்ஷன் டி போட்டிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. கொஷின் நம்பர்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சென்டிமீட்டர் கியூப் தான் இருக்குது. அப்போ யூனிட்லேயே பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இருக்கிற சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இதை டோப் பண்ணுறீங்க பென்டாவேலண்ட்டோட. ஆக்சுவலாக பென்டாவேலண்ட்டோட டோப் பண்ணால் உங்களுக்கு என் டைப் கிடைக்குமா? அவனுக்கு பி டைப் ஹோல் கிடைச்சிருக்கு. எப்படி கொண்டு வரோம்? ஆன்சர்னா 5 × 10^22. 10^22 எப்படி வரும்? நான் 5 கூட கொண்டு வந்துடுறேன். 5 நான் 0.5 வச்சு கொண்டு வந்துடுறேன். 10^22 எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. இது இதோட கேன்சல் பண்ண இது 4 ஆகுமா? இது இதோட கேன்சல் பண்ண 2. அப்போ 1/2 0.5. இது 10^20. அப்போனா 10^17 வருதா? இதை நான் 5 × 10^16 போடலாம். இது நடக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு, இது சென்டிமீட்டர் கியூப் தான் மீட்டர் கியூபாக இருக்கணும். அப்படி தான் நடக்கும். கொஷின் ஒரு தடவை பார்ப்போம். சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்கான், வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்டிமீட்டர் கியூப்ல இப்போ மீட்டர் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோ. மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூப் மாத்திரம் 10^6 கிடைக்கும். அந்த 10^6 சேர்த்தா நீங்கள் இது போடலாம் 5 × 10^22. மற்றபடி எனக்கு தெரியல. நான் எதாவது தப்பு பண்ணேன்னா என்கிட்ட சொல்லிடு. இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்டா? ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து பாரு, ஆப்ஷன் ஏ டிஃப்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். டிஃப்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்ட், ஆப்ஷன் ஏ. அடுத்து எங்கேயா போச்சு? ஒரு கொஸ்டினே காணுமா? இருந்துச்சு. ஐயோ, இப்போதாண்டா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. கொஸ்டின் இருந்துச்சு, வெயிட் பண்ணு. டெலீட் பண்ணிட்டேனா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இது 1 2 3 4. இங்க ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நான் ஃபுல் வேவ்னு கூட எழுதுன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குயா. ஃபுல் வேவ்னா இது வரும், ஹாஃப் வேவ்னா இது. சரி விடு, அந்த கொஸ்டினை காணும். இவன் 50 100 ரெண்டுமே போட்டு வச்சிருக்கான். இல்லை, இந்த கொஸ்டின் நம்ம சால்வே பண்ணல. இல்லை, நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? இன்புட் வந்து 50 இருந்தால் அவுட்புட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் எங்கே போச்சு? சால்வ் பண்ணிட எனக்கு ஞாபகம் இருக்கேடா. ரீசெண்டாக தான் சால்வ் பண்ணேன். ஐய,
ஓ அது இங்கே இருக்கா, இங்கே இருக்க கொஸ்டின் நம்ம அங்கே தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் 4வது கொஸ்டின் மேடம் மென்ஷனே பண்ணல, கொஸ்டினே கொண்டு வரல. சரி, கொஸ்டினே கொண்டு வரல, நான் சால்வ் பண்ணுறேன். நல்லா பாரு, இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சார், ஒமேகா டி. ஒமேகா டினா என்ன, 2πf இன்டூ டி. ஸோ 2πft வேல்யூ 100πt. டி கேன்சல் பண்ணிடு, பையை கேன்சல் பண்ணி. அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சார், 50. இந்த ஃப்ரீக்வன்சி 50 நீங்கள் கொடுக்குறீங்க சார், சரியா? அப்போ ஏசி ஹாஃப் வேவ்ல எவ்வளோ, ஃபுல் வேவ்ல எவ்வளோ? நீங்கள் 50 ஹெர்ட்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ ஹாஃப் வேவ்ல எவ்வளோ வரும், 50 வரும். ஃபுல் வேவ்ல எவ்வளோ வரும், 100 வரும். இதான் கொஷின். இந்த கொஷின் வந்து மென்ஷனே பண்ணலை, சரியா? அதுதான் தப்பு. ஸோ எங்கள் மேலே மிஸ்டேக்கு, அந்த கொஷின் மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாரு, 50,100 இதுதான் உங்கள் ஆன்சர். ஹாஃப் வேவ்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ அவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃபுல் வேவ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும், டபுள் ஆகும். சரிங்களா? ஓகே சார். இப்போ நல்ல இதுக்கு மேலே இருக்கிறது இந்த 5 மார்க் கொஷின் வந்து நான் ஆல்ரெடி உனக்கு நடத்திட்டேன் தனியாக. ஓகேவா? 4 கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 கொஷினும் உனக்கு நான் டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? இதோட பார்த்தோன்னா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா கேட்டுக்கோங்க. நல்லபடியாக படிங்க. வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா பாரு, இந்த இடத்துல நான் இந்த பிபிடிலாம் கொடுத்துட்றேன். பட் உங்களுக்கு இங்கே வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா சொல்லுங்கள். ஓகேவா? இது 2 வச்சுக்கிட்டு என்னால் கொஷின் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா இருந்தால் சொல்லு. ஏன்னா எனக்கு அப்படி தெரியல. இந்த ப்ராசஸ்க்கும் அதுக்கு வந்து ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஏன் கொடுத்து வைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.